அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது முண்டக உபநிஷதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முண்டக உபநிஷதத்துல 2ஆம் பகுதியில முதல் அத்தியாயம் வரைக்கும் கடந்த பாடத்துல பார்த்து முடிச்சோம். இப்ப இன்றைய வகுப்புல 2ஆம் பகுதியில் 2வது அத்தியாயம். இப்ப இந்த 2வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு உன்னை அறி. இந்த தலைப்பின்படி இந்த உபனிஷத் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தெய்வீகமானவர்கள் என்ற ஆழ்ந்த சிந்தனையால் அடித்தளம் அமைத்த பிறகு அடுத்தது ஒரு சாதனை பகுதிக்கு வருகிறோம். இப்ப என்ன மாதிரி சாதனைகள் அப்படிங்கிறது இந்த பகுதியில பேச போகுது. இப்ப நாம் தெய்வீகமானவர்கள் என்று மீண்டும் மீண்டும் சொல்வதாலோ சிந்திப்பதாலோ எல்லாம் ஆகிவிடாது. இவையெல்லாம் புலன்களுக்கு உட்பட்ட அனுபவங்கள் மட்டுமே. தீவிரமாக சாதனைகள் செய்து அதை அனுபூதியில் புலன்களை கடந்த உண்மை நிலையில் உணர வேண்டும். இப்ப நாம் தெய்வீகமானவர்கள் என்பதன் பொருள் என்ன? உடம்பு, மனம், பிராணன், ஆன்மா என்ற பலவற்றின் தொகுதிகள் தான் நாம். இவற்றில் உடம்பும் மனமும் பிராணனும் மாறிக்கொண்டே இருப்பவைகள். ஆனால் ஆன்மா இறைவனாக இருக்கின்றது, இறைவனின் அம்சம். இன்னும் குறிப்பிட்டு சொல்வதானால், இறைவனே மனிதனின் இதய குகையில் ஆன்மாவாக ஒளிர்கின்றார். உடம்பையும் மனத்தையும் நாம் என்று கருதி வாழ்கின்ற நம்முடைய அறியாமைக்கு அப்பாற்பட்டுத்தான் அந்த இறைவனே ஆன்மாவாக இருக்கின்றார் என்பதை நாம் இங்கு அறிய வேண்டும். மேலும் அதை நாம் அனுபூதியில் உணர வேண்டும். இப்ப இந்த பாடத்திட்டத்தின்படி, இந்த உபனிஷதங்கள் சொல்ல வர்ற கருத்தின்படி, தன்னை அறிதல் அல்லது ஆன்மாவை அறிதல் என்றால் என்ன? அதன் தன்மை என்ன? அதற்கான சாதனைகள் எவைகள்? அதன் விளைவு என்ன? இறை அனுபூதி ஆகியவற்றையெல்லாம் இந்த 2ஆம் பகுதியிலே 2வது அத்தியாயம் ஆராய்கின்றது. அதுல முதல் பாடல் ஆன்மாவை அறி. முதல் மந்திரம், ஆவிஹி சந்நிஹிதம் குகாசரம் நாம மகத்பதம் அத்ரைதத் சமர்ப்பிதம் ஏஜத் பிராணன் நிமிஷச்ச யதேதத் ஜானத சதசத் பரேண்யம் பரம் விஞ்ஞானாத் யத்வரிஷ்டம் பிரஜானாம். இது முதல் மந்திரம், 2வது அத்தியாயத்துல முதல் மந்திரம். இப்ப இந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த ஆன்மா ஒளிமயமானது, வேற எதையும் விடவும் மிகவும் அருகில் இருப்பது, நம் ஒவ்வொருவரின் இதய குகையில் உறைவது, வாழ்க்கையின் மேலான லட்சியம் அந்த ஆன்மாவே என்று நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் செயல்படுகின்ற, மூச்சு விடுகின்ற, இமைக்கின்ற அனைத்து உயிரினங்களும் அதனையே சார்ந்துள்ளன. தூளமானதும் நுண்ணியதும் அதுவே. உயிரினங்களின் அறிவிற்கு அப்பாற்பட்டது அது. அத்தகைய போற்றத்தக்க அந்த ஆன்மாவை அறிய வேண்டும் அப்படின்னு இந்த மந்திரம் விளக்குது. இப்ப அந்த இதுல பார்க்கும்போது, இப்போ ஆன்மாவின் பரிமாணங்கள், இப்போ இங்க ஆன்மாவுடைய பரிமாணங்களை பத்தி சொல்லுது. ஏன்னா இப்ப அதை தான் விளக்கிட்டே வருது. இப்ப அந்த ஆன்மா அறிவிற்கு அப்பாற்பட்டது. ஆனால் ஆன்மாவையே நாம் அறிய வேண்டும். எப்படி? இப்ப இந்த ஆன்மா நம்முடைய சாதாரண அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றது. ஆனால் அந்த ஆன்மாவை நாம் இந்த அறிவை வைத்துக் கொண்டே தான் அறிய வேண்டும். அப்ப இந்த இரண்டும் முரண்பாடாக தோன்றுகின்றன. அது எப்படி? அறிய வேண்டும் ஆனால் அறிய முடியாது என்றால், உலகில் உள்ள பொருட்களை அறிவது போல் அறிய முடியாது, புலன்களால் அறிய முடியாது என்பது இதன் பொருள். நம்முடைய புலன்கள் வெறும் கருவிகள் மாத்திரம்தான்.
அவற்றுக்கு வந்து ஒரு சிறிய எல்லை தான் இருக்கின்றது. அந்த எல்லைக்குட்பட்டு தான் எந்த ஒரு காரியங்களையும் நாம் செய்ய முடியும். அதுதான் கடந்த பாடத்துல நம்ம பார்த்தோம். இப்ப நம்முடைய காது வந்து இத்தனை டெசிபிள் சவுண்ட் தான் உள்ள வாங்கும் அப்படின்னா, அந்த சவுண்ட் வரைக்கும் தான் அது கேட்கும். அதுக்கு மேல ஹையர் சவுண்ட் வந்தா காது டேமேஜ் ஆயிடும். இல்ல நாம சாதாரணமா கேட்கக்கூடிய அந்த டெசிபிள் சவுண்டுக்கு கீழ நுண்ணிய சவுண்ட் வந்தா நம்ம காதுல கேட்கவே கேட்காது. அப்ப இது மாதிரி கண் பார்வையும் அப்படிதான். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் பார்க்க முடியும். அதற்கு மேல என்ன இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்ப இது மாதிரி நெறைய விஷயங்கள் நம்முடைய புலன்கள் அடிப்படையில பார்க்கும்போது, நம்முடைய புலன்கள் வந்து வெறும் கருவிகள் மாத்திரம் தான். அவற்றுக்குண்டான எல்லைகளும் மிக குறுகியது தான். அந்த புலன்களை வைத்துக்கொண்டு அந்த ஆன்மாவை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அதாவது நம்முடைய புலன்கள் வந்து அதற்கான தகுதி உடையது கிடையாது. அப்ப பௌதீக பரிமாணம், திவ்ய பரிமாணம் என்ற 2 பரிமாணங்களிலும் இதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் அப்படின்னு அந்த உபநிடதம் சொல்ல வருது. அதுல முதல்ல வந்து பௌதீக பரிமாணம்னா என்ன? அந்த பௌதீக பரிமாணம்ங்கிறது என்னன்னா, பிசிக்கலி இப்ப நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற புலன்களை வைத்து நம்ம என்ன செய்யலாங்கிறத பத்தி சொல்லப் போகுது. இப்ப ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு அப்பால் நம் கண்களால் எதையுமே காண இயலாது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் நம் காதுகளால் எதையுமே கேட்க இயலாது. இது போலவே நம்மிடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு புலன்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட அதிர்வு எல்லைகளுக்கு வெளியிலுள்ள ஒளியையோ லைட் ஆர் சவுண்ட், அதை நம் அருகில் இருந்தாலும் காணவோ கேட்கவோ முடியாது. எனவே புலன்களின் செயல்பாடு, அதனுடைய வட்டம் மிகவும் குறுகியது அப்படின்னு இந்த பௌதீக பரிமாணத்தின் அடிப்படையில நம்முடைய புலன்களை விளக்குது. அடுத்தது திவ்ய பரிமாணம் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்ல பேசுது. ஒரு தலைப்பு திவ்ய பரிமாணம்ங்கிற தலைப்புல பேசுது. பார்ப்பவற்றையும் கேட்பவற்றையும் உணர்பவற்றையும் கூட அவைகள் உள்ளது உள்ளபடி புலன்களால் அறிய இயலாது. உதாரணமாக ஒரு சாதாரண பூவை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு எல்லைக்கு உட்பட்டது தானே. ஆனால் அந்த பூவை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும் என்று துணிந்து யாராவது சொல்ல முடியுமா? அந்த பூவை பற்றிய எல்லாம் தெரியும் என்ற அறுதி நிலையை அடைவது சாத்தியமே இல்லை. ஆராய்ச்சியின் ஆரம்பத்தில் எல்லை உள்ளதாக தோன்றிய பூ இப்போது எல்லையற்றதாகிவிட்டது. அப்போ நமது எல்லை மிகவும் குறுகியது என்கின்றார் சுவாமி விவேகானந்தர். அதாவது எல்லையற்றவற்றை எல்லை உள்ளவையாக நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். எந்த பொருளையும் அதன் உண்மை நிலையில் நாம் காண முடிவதில்லை. எனவே உண்மையை அறிய வேண்டுமானால் இந்த புலன்களும் மனமும் போதாது, அவற்றை விட மேலான ஒன்று வேண்டும். அந்த மேலான ஒன்றை தெய்வீக கண் என்று பகவத்கீதை குறிப்பிடுகின்றது. அப்போ இங்கு வந்து நம்முடைய சாதாரண கண்கள், அதாவது இந்த புறப்புலன்கள் மூலமாக நாம் எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப நம்ம அதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன்னா இங்க வந்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய புறக்கண்கள், புறத்தில் இருக்கக்கூடிய காதுகள் கேட்கின்ற விஷயங்கள், இது மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம இந்த ஆத்மாவை, ஆத்ம ஞானத்தை வந்து ஓரளவுக்கு அந்த பரோட்ச ஞானமா தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர, அபரோட்ச ஞானமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு வந்து ஒரு தெய்வீக கண் தேவைப்படுகின்றது. இந்த பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு குறிப்பிட்டு சொன்னார். அப்ப நம்ம அந்த பகவத்கீதையின் படி பார்க்கும்போது, இப்ப தெய்வீக கண் அப்படின்னா என்ன? இப்ப ஞானக்கண் தான் தெய்வீக கண். அதாவது இப்ப நம்ம சாதாரண கண்களால ஒரு விஷயத்தை பார்த்தா அதனுடைய முழுமைத்தன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதுக்குதான் உதாரணம் பார்த்தோம். ஒரு பூ இருக்குன்னா, இப்ப அந்த பூவை பத்தி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுமா? A to Z அந்த பூவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம கண்ணுக்கு தெரியிற ஒரு மல்லிகை பூவை வேணா பார்த்துட்டு அது வெள்ளை கலர்ல இருக்குங்க, பச்சை கலர்ல காம்பு இருக்குங்கன்ட்டு ஒரு 2, 3 குணங்களை மட்டும் சொல்லலாமே தவிர, இப்ப மற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த பூவை பற்றி நமக்கு சயின்டிபிக்கலாவும் ஆராய்ச்சி பண்ணி நம்ம எதையுமே வந்து செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரி புற விஷயங்கள் மூலமா நம்ம எதையும் வந்து முயற்சி பண்ணி பார்த்தாலும் வெற்றி அடைய முடியாது. அப்ப அது மாதிரி இந்த ஆன்ம ஞானத்தை நம்ம வந்து இந்த புற விஷயங்கள் மூலமா தெரிந்து கொள்ளலாம்னு முயற்சி எடுத்தோம்னா அது ஃபெயிலியர் ஆயிடுது இல்லையா? ஏன்னா இப்ப இந்த புற விஷயங்கள் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இந்த உடம்பை வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு சில யோகா பயிற்சி பண்றோம், சில மூச்சு பயிற்சிகள் பண்றோம்,
அப்புறம் கண்ணை மேலே பார்த்து விரைச்சி நிற்கிறோம். அப்புறம் என்னென்னமோ விதவிதமான வித்தைகள் எல்லாம் கற்று வச்சுக்கிட்டு விதவிதமான மந்திரங்கள் எல்லாம் உபாசனை பண்ணிக்கிட்டு ஏதோ பயிற்சிகள் பண்ணி பார்க்குறோம். ஆனால் எதுலேயுமே நம்ம வந்து அந்த ஆன்மாவை, அந்த அறிவை, அந்த இறைவனை வந்து தெரிந்து கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல, உணர்ந்து கொள்ள முடியல. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த விஷயத்துல இருந்து நம்ம விடுபடணும். அப்ப இறைவன்றவன் யாரு? அப்ப அந்த இறைவனை நான் எப்படி பார்க்கிறது? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீப்பா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அதுக்கு இந்த சாஸ்திரம் தான் உதவி பண்ணுது. வேற யாரும் வந்து உதவி பண்ணவே முடியாது. அப்ப வேதம் தான் பிரதானமாக நம்ம பார்க்கப்பட ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்களாக நம்ம பார்த்தது உபநிஷதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் போன்ற நூல்கள் எல்லாம் எடுத்து நம்ம வந்து தக்க குருமார்கள் மூலமா படிச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பாடத்திட்டங்கள் நமக்கு வந்து ஒரு அறிவை கொடுக்கும். நம்முடைய மனதிற்கு ஒரு அறிவை கொடுக்கும். இப்ப நீங்க உடல் ரீதியா என்ன பயிற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு அறிவை கொடுக்காது. உடலுக்கு உண்டான ஆரோக்கியத்தை வேணா கொடுக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு யோகா பயிற்சி பண்றேன், டெய்லி காலையில இருந்து இந்த மாதிரி ஆசனங்கள் எல்லாம் பண்றேன் நீங்க சொன்னீங்கன்னா, அந்த ஆசனங்களின் வாயிலாக உங்களுக்கு உடல் ஒரு ஆரோக்கியத்தை அடையும். அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த ஆரோக்கியத்தின் வாயிலாக அந்த இறைவனை தெரிந்து கொள்ள முடியுமா? என்னை நான் யார் என்று தெரிந்து கொள்ள முடியுமான்னா, முடியவே முடியாது. சாத்தியம் இல்ல. சரி, நான் மூச்சு பயிற்சி பண்றேன், யோகாசனம் மாதிரியே மூச்சு பயிற்சி பண்றேன், அது வாசி யோகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பயிற்சி முறை நீங்க பண்ணாலும், அந்த மூச்சு பயிற்சினாலே உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் மேம்படும். மனம் வந்து ஒரு ஒருநிலைப்பாட்டுக்கு வரும். அப்ப அந்த ஒருநிலைப்பாட்டுக்கு மனம் வர்றதும், அந்த ஆரோக்கியம் மேம்படுவதும் உங்களுக்கு இன்னும் சிறிது ஆன்மீகத்தை தேடக்கூடிய ஆர்வத்தை தூண்டுமே தவிர, அதனால நீங்க வந்து அந்த இறைவனை தெரிந்து கொள்ள முடியுமான்னா அதுவும் சாத்தியமே இல்லை. இது மாதிரி தான் மற்ற பயிற்சிகள் கண்ணு, காதுன்ட்டு எந்த விதத்துல நீங்க பயிற்சி பண்ணாலும் சரி, நீங்க விபாசனான் பண்ணாலும் சரி, ஆபாசனான் பண்ணாலும் சரி, ஏதோ பேர்ல இப்ப சொல்லிட்டாங்க. தியானம், ஆபாசனா தியானம், ஆபானா தியானம், என்னென்னமோ பேர்ல எல்லாம் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க. அப்ப இது மாதிரி நீங்க என்ன தியானம், என்ன பயிற்சி பண்ணாலும் அடைய முடியுமான்னா அதுல சாத்தியம் இல்ல. ஆனா இங்க ஞானம் அடையும் போது இந்த ஆன்ம ஞானத்தை பற்றி, ஆன்மவியல் பாடத்தை பற்றி நம்ம படித்து அந்த மனதிற்கு ஒரு புரிதல் கொடுக்கின்ற போது, அப்ப அந்த இறைவன் என்பவன் எப்படிப்பட்டவன், அந்த இறைவனிலே நான் எந்த தகுதியை அடைந்திருக்கின்றேன், இந்த உலகம் என்பது எப்படிப்பட்டது அப்படிங்கிற அந்த 3 விஷயங்களுக்கும் நமக்கு விடை கிடைச்சிடும். அதாவது இந்த உலகம், நான், அந்த இறைவன் அப்படின்ற 3 விஷயங்களுக்கும் நம்ம விடையை தெரிந்து கொள்ளலாம். அப்ப அதற்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுது. இந்த பாடத்திட்டங்கள்லாம் தேவைப்படுது. மற்றபடி நீங்க யோகாசனம் பண்றதுனால, மூச்சு பயிற்சி பண்றதுனால உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு, இதுவும் நீங்க பயணம் பண்ணணும். அங்கேயே சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்ம காண்டத்திலேயே, கர்மாவிலேயே சிக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா, காலங்கள் போயிட்டே இருக்கும். ஆன்ம ஞானத்தை நம்ம அடைய முடியாம போயிடும். அப்புறம் திருப்பி ஒரு பிறவி எடுக்க வேண்டியதா வந்துரும். அப்போ அந்த பூர்வ கர்ம காண்டம், அதாவது முன்னாடி கொடுக்கப்பட்ட இந்த சித்த சுத்திக்காக அது பயன்படுது. அந்த பயிற்சிகள் பூரா நம்முடைய மன தூய்மைக்காக பயன்படுது. அப்ப நம்ம மனதை வந்து தூய்மைப்படுத்திக் கொள்ளணும், அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி நம்ம செய்து கொள்ளும்போது, நமக்கு வந்து இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் வந்து உள்வாங்குவதற்கு எளிதாக இருக்கும். உள்ள போனாலும் புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா, இப்ப நீங்க ஒரு தியானம் பண்றீங்க, அமைதியாயிடுது மனசு. ஒரு சாந்தமான சூழ்நிலையில வந்து இந்த பாடத்திட்டத்தை கேட்டீங்கன்னா, நல்லா உள்வாங்க முடியும். அப்ப உடனே உங்களுக்கு அது புரிய வரும். ஆனா நீங்க டென்ஷனா இருந்துகிட்டு, வேற ஏதாவது ஜாப்ல இருந்துகிட்டு, ஒரு பிசினஸ்ல இருந்துகிட்டு, நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்வாங்கும்போது, மைண்ட் வந்து டைவர்ஷன் ஆயிட்டே இருக்கும். இத வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்க மாட்டோம். கான்சன்ட்ரேஷன் இருக்காது. இப்போ கொஞ்ச நேரம் கேட்போம். அப்புறம் திடீர்னு நம்ம மைண்ட் வந்து பிசினஸ்க்கு போயிடும். இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனைகளுக்கு போயிடும். இப்படிதான் டைவர்ஷன் ஆகும். அப்ப இந்த டைவர்ஷன்ல இருந்து நம்ம கொஞ்சம் ரிமூவ் ஆகி நம்ம ஒரு அளவுக்கு அந்த ஒருநிலைப்பாடு மனதினுடைய ஒருமித்த தன்மைக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா, அதற்கு நம்ம வந்து தியானம், இந்த யோகா, மூச்சு பயிற்சி இதெல்லாம் சப்போர்ட்டா வச்சுக்கிட்டா, அது நமக்கு ஒரு மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு ஒரு உபயோகமாக இருந்துரும். ஆனா அதுவே சாஸ்வதம் அல்ல. அதுவே சத்தியம் அல்ல. அதற்கு மேலும் பல விஷயங்கள் இருக்கின்றதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதிலேயே நிறைய பேர் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் தப்புன்னு நம்ம இங்க சுட்டி காட்டுறோம். அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள வரும்போது ஒரு புரிதல் நம்ம இடத்துல வேணும். இப்ப இந்த இடத்துல இந்த உபநிஷத்தினுடைய மந்திரம், இப்போ இந்த முதல் மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப இந்த தெய்வீக கண் என்பது ஒரு 3வது ஒரு கண் என்பதல்ல. இங்கே குறிப்பிடுவது நமது உணர்வு நிலையில் ஒரு மாற்றம், புத்தியில் ஒரு விழிப்பு. கண்களோ காதுகளோ இல்லாமல் காணவோ கேட்கவோ முடியுமா என்றால் முடியும் அப்படின்னு இந்த உபனிஷத் சொல்லுது.
அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? இப்ப அந்த தெய்வீக கண் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது, அது ஒரு ஞான கண். அப்ப அந்த ஞான கண் அப்படிங்கிறது மனதின் மூலமாகத்தான் பிரகாசிக்க ஆரம்பிக்கணும். இப்ப அந்த மனதின் மூலமாக பிரகாசிக்கின்ற அந்த கண் தான் நம்ம வந்து படத்துல போட்டு காட்டும்போது 3வது கண்ணுங்கிற மாரி ஒரு படத்த போட்டு காட்டுறோம். 3வது கண் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இப்ப நம்முடைய தலையில சகஸ்ரஹாரத்துல அந்த பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் இருக்கு இல்லையா? அந்த கிளாண்ட குறிப்பிடுவதற்காக தான் அந்த 3வது கண்ண நம்ம முன்னாடி போட்டு காட்டுறோம். ஏன்னா, இப்ப நமக்கு 2 கண்ணு வந்து புறத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள பாக்குது. அகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பதற்கு ஒரு ஆத்ம ஞானம் தேவைப்படுகின்றது. அப்ப அந்த ஆத்ம ஞானத்தை நம்ம அடையக்கூடிய கண் வந்து அகக்கண். அப்ப அந்த அகக்கண் என்பது எங்க இருக்குது அப்படின்னா, நம்மிடத்திலே நம்முடைய மனமாக, புத்தியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது மனமாக, புத்தியாக இருந்தாலும் அது சூட்சுமமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி கிடக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட பரவலான ஒரு விஷயம் ஒரு இடத்தில் பட்டு பிரகாசிக்கும் போதுதான் நான் அது என்ன என்று தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்கு ஏற்ப, இப்ப இந்த மனித உடலிலே, மனித மூளையிலே வந்து பட்டு பிரகாசிக்குது அந்த அறிவு. அப்ப மனித மூளையில வந்து பட்டு பிரகாசிக்கும்போது, அதற்கான ஒரு உபாதியாக இந்த உடல், மனித உடல் கிடைத்திருக்கிறதுனால, அப்ப அந்த மனித உடல்ல அந்த பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட்ஸ் மூலமா நமக்கு அந்த 3வது கண் திறக்கப்படுது. அப்ப அந்த 3வது கண்ணுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. ஞானக்கண் தான். அந்த ஞானக்கண் அப்படிங்கிறது ஒரு சகஸ்ரஹாரம் விரியிற மாரி. 1000 இதழ் கொண்ட தாமரை வந்து விரியுது. குண்டலினி சக்திய மேல ஏத்துன உடனே, அந்த 1000 இதழ் கொண்ட தாமரை இதழ் விரியுது அப்படின்னுலாம் யோகத்துல சொல்லிக் குடுத்திருப்பாங்க. ஆனா, அந்த யோகத்துல நீங்க செய்யக்கூடிய பயிற்சிகளின் வாயிலாக ஒரு உடல் ஆரோக்கியத்தை அடைந்து, மன தூய்மை உண்டாகி, இந்த ஞானத்தின் வாயிலாகத்தான் நீங்க அந்த சகஸ்ரஹாரத்த ஓப்பன் பண்ண முடியுமே தவிர, வெறும் நீங்க இந்த புற பயிற்சிகளினால அந்த குண்டலினி சக்திய ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா, அது வந்து எவ்வளவு காலங்கள் நீங்க அந்த பயிற்சி செஞ்சாலும் அது ஓப்பன் ஆகாது. அப்ப சகஸ்ரஹாரம்ங்கிறது அங்க திறந்து, அந்த பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் ஓப்பன் ஆகி, அதுக்குண்டான சுரப்பி உங்களுக்கு சுரக்கணும் அப்படின்னா, அதற்கு வந்து மைண்ட் தான் ஒத்துழைக்கணும். மனம் ஒத்துழைக்கலன்னா, அது வந்து உங்களுக்கு வேலை செய்யாது. அப்ப அதனால தான் நம்ம வந்து இந்த பாடத்திட்டங்கள வந்து நுணுக்கமா சொல்ல வரும்போது, உங்களுக்கு என்னத்த நாங்க சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, உடல் வந்து ஸ்தூலம். ஆனா மனசு வந்து சூட்சுமமா இருக்கு. அந்த சூட்சுமமான மனசு, ஸ்தூலமான உடலை வைத்துக்கொண்டு கையாளுகின்றது. அப்ப அதற்குத்தான் இங்கு எல்லா அனுபவமும் தேவைப்படுது. அதற்குத்தான் தன்னை தான் அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வமும் இருக்கின்றது. அப்ப அந்த மனசு தான் தன்னுடைய சொரூபத்தை, தன்னுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில, இங்கு தெய்வீக கண் என்று 3வது கண்ணை பற்றி சாஸ்திரம் பேசுது. அப்ப இதற்கு வந்து நம்ம ஒரு கனவு நிலையை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். எப்படின்னா, இப்ப நம்ம வந்து இந்த புறக்கண் இல்லாம எப்படிங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்? நமக்கு அந்த மாரி ஒரு சக்தி இருக்குதா? எனக்கு அந்த மாரி ஒரு ஞானம் வந்துருமான்னா, அது வந்துடும்ங்கிறது தான் இங்க சாஸ்திரம் சொல்லி, அதற்கு கனவ உதாரணமா காட்டுது. இப்ப கனவுல வந்து நமக்கு எந்த புலன்களும் கிடையாது இல்லையா? இப்ப கனவு காணும்போது நீங்க ஏதாவது கண்ணு வச்சிருக்கீங்களா? காது வச்சிருக்கீங்களா? ஒண்ணுமே இல்ல. நீங்க தூங்குறீங்க. உங்க கண்ணு வேலை செய்ய போறதில்ல. காதும் வேலை செய்ய போறதில்ல. நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் நாம் காட்சிகளை காணுகின்றோம். விஷயங்களை கேட்கிறோம் இல்லையா கனவுல? அப்ப கனவுல நீங்க வந்து ஒரு காட்சியை காண்பதும், அந்த கனவிலே நண்பனிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்தை கேட்பதும், இந்த புறப்புலன்கள் இல்லாமயே உங்களுக்கு நடக்குதா இல்லையா? சாத்தியமாகுதா இல்லையா? அப்ப உங்களிடத்திலே வந்து வெளிய கண்ணும் இல்ல, காதும் இல்லாத ஒரு நிலையில, அந்த கனவு நிலையில உங்களால வந்து ஒரு விஷயத்த படைச்சு, அத அனுபவமாக்க முடியுது அப்படின்னா, நனவு நிலையிலும் அது சாத்தியமாகும் அப்படிங்கிறது தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருகின்ற சாராம்சம். அப்ப நனவு நிலையில் அது எப்பொழுது சாத்தியமாகும்னா, மனமும், உடலும் ஒருங்கிணையும் போது தான் அது சாத்தியமாகும். ஏன்னா கனவுல அது ஒருங்கிணையுது. கனவுல வந்து மனமும், உடலும் ஒருங்கிணைகிறதுனால தான் அந்த கனவு நிலை உண்டாகி, அங்க வந்து நமக்கு இதெல்லாம் சாத்தியமாகுது. ஏன்னா, உடம்பு வந்து எந்த வேலையும் செய்யாம அமைதியா ரெஸ்ட்ல தூங்குது. ரெஸ்ட் எடுக்குது. மனசு என்ன பண்ணுது? ஒடுங்கி புற விஷயங்களுக்குள்ள போகாம ஒரு புதிய உலகத்தை படைக்குது உள்ள உட்கார்ந்துகிட்டு. அப்ப மனசு உள்ளேயே ஒரு புதிய கற்பனா உலகத்தை படைத்து, அந்த கற்பனா உலகத்திலே நெறைய காட்சிகளை உண்டாக்கி, அந்த காட்சிகள் வழியாக படத்தையே ஓட்டுது. ஒரு திரைப்படத்தையே ஓட்டுது. அப்ப அந்த திரைப்படத்துக்கு உண்டான டைரக்ஷன், ஆக்டர், வசனகர்த்தா எல்லாமே நாம் மட்டும் தான். நம்ம ஒருத்தரே தான் எல்லாமே பண்றோம். இப்ப நம்ம ஒரே ஆள் தான். படம் எடுக்கிறதும் நாம தான். படத்த பார்க்கறதும் நாம தான். படத்துல நடிக்கிறதும் நாம தான். அப்ப எல்லாமே நம்ப கிட்டயே இருக்குது. நானே எல்லாமாக இருந்து கொண்டு அந்த கனவு நிலையிலே கனவு உலகத்தை படைத்து நான் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கனவுல நடக்கிற மாதிரி நனவுலயும் நடக்குது.
நான் தான் இந்த படத்துக்கு டைரக்டர், நான் தான் இந்த படத்துக்கு வசனகர்த்தா, நான் தான் இந்த படத்துல ஆக்டர் எல்லாமே. ஆனா அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப அது எப்ப நமக்கு தெரியுதோ அப்பதான் அந்த தெய்வீக கண் நமக்கு ஓப்பன் ஆகும். அதாவது ஓப்பன் ஆனா தான் இந்த விஷயம் எல்லாம் புரிய வரும். அதைத்தான் இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்போ அதனால நம்ம கனவு விஷயத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு, அங்கே நாம் காண்கிறோம், கேட்கிறோம், உணர்கிறோம். நனவு நிலையில் புலன்கள் வாயிலாக நிகழ்பவைகள் அனைத்தும் கனவு நிலையில் புலன்கள் இன்றியே நிகழ்கின்றன. அப்ப இது ஒரு உதாரணம் மட்டும்தான். இவ்வாறு புலன்களின் துணையின்றி அனைத்தையும் நாம் அறிய முடிகின்றது. அத்தகைய நிலையைத்தான் நாம் இப்பொழுது நனவு நிலையிலும் அறிய வேண்டும் அப்படின்ட்டு இந்த முதல் மந்திரம் ஒரு அருமையான விளக்கத்தை சுட்டிக்காட்டுது. அதுதான் ஆன்மாவின் பரிமாணம் என்ற முறையில சொல்லுது. அது எப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும். அடுத்தது 2வது மந்திரம். இந்த 2வது மந்திரத்துல ஆன்மா ஒளிமயமானது அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசுது. அது என்னன்னு பார்ப்போம். யதர்ச்சிமத் யதனுப்யோ அனுஷா யஸ்மின் லோகா நிகிதா லோகினச்ச ததேத் அக்ஷரம் பிரம்ம ச பிராணஸ்து வாங் மனஹ ததேதத் சத்யம் ததம்ருதம் தத் வேதத்தவ்யம் சோமிய வித்தி. இந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னா, இனியவனே, அந்த ஆன்மா ஒளிமயமானது, அணுக்களுக்கெல்லாம் அணுவானது, உலகங்களும் உயிரினங்களும் அதிலேயே நிலை பெற்றுள்ளன. அந்த ஆன்மா அழிவற்றது. அதுவே இறைவன், அதுவே பிராணன், அதுவே வாக்கு, அதுவே மனம், அதுவே அனைத்தும் அப்படின்னு இந்த மந்திரம் அருமையா சுட்டிக்காட்டுது. மேலும் அது உண்மையானது, அழிவற்றது, மரணமற்றது. அதனைத்தான் நாம் அறிய வேண்டும். ஆகவே அதனை நீ அறிவாய் அப்படின்னு இந்த 2வது மந்திரம் ஆன்மாவை பற்றி சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த மந்திரத்துல இப்ப சொல்ல வர்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா, இப்ப அந்த குரு சொல்றாரு, இனியவனே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த ரிஷி தன்னுடைய சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றதுதான் இந்த உபனிஷத்துக்கெல்லாம். இந்த ஒவ்வொரு உபனிஷத்தும் அந்த ரிஷி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணதாகத்தான் இருக்குது. அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த ரிஷி அந்த சிஷ்யனுக்கு எடுத்து சொல்றார், அந்த ஆன்மா ஒளிமயமானது, அணுக்களுக்கெல்லாம் அணுவானது, உலகங்களும் உயிரினங்களும் அதிலேயேத்தான் நிலை பெற்றிருக்கின்றன. மேலும் அந்த ஆன்மா அழிவற்றது, அதுதான் இறைவன், பிராணன், வாக்கு, மனம் அனைத்தும் அதுவே அப்படின்னு இங்க சுட்டிக்காட்டுது இந்த மந்திரம். அப்போ இறைவனை நாம் எப்படி அறிந்து கொள்வது, இந்த ஆன்மாவை நாம் எப்படி அனுபவிப்பது அப்படின்னா, ஆன்மாவை அனுபூதியில் உணர்ந்த பிறகு அந்த இறைவனுடைய உண்மைத்தன்மை நமக்கு பிரகாசிக்க தொடங்கும். இப்ப இதுக்கு அம்பு எய்துகிற உதாரணத்தின் மூலம் அதனை இந்த மந்திரங்கள் விளக்குகின்றன. அடுத்த மந்திரம் அந்த ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்கு வருது. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். தனுர் கிரிகித் வௌபனிஷதம் மகாஸ்திரம் சரம்ஹி உபாசினி சிதம் சந்தயீத ஆயம்ய தத் பாவ கதேன சேதசா லட்சியம் ததேவாட்சரம் சோமிய வித்தி. இங்கேயும் இந்த 3வது மந்திரத்திலும் குரு பேசுறார், இனியவனே, உபனிஷதங்கள் கூறுகின்ற பெரிய ஆயுதமாகிய வில்லை எடுத்து தியானத்தால் கூர்மையாக்கப்பட்ட அம்பை அதில் வைத்து இறை எண்ணங்கள் நிறைந்த மனமாகிய நாணை இழுத்து இலக்கை அடிக்க வேண்டும். அந்த இலக்கே இறைவன், அவரை நீ அறிந்து கொள் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப இந்த மந்திரம் எப்படி இறைவனை அறிவதற்கான ஒரு வழிமுறையை நமக்கு உதாரணமா சுட்டி காட்டுதுன்னா, இந்த உபனிஷதங்கள்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் நமக்கு தேவைப்படுதுங்குது. அப்ப அதை தான் நான் கடந்த முறை சொன்னேன். இப்ப நீங்க 3வது கண் அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்லது ஞானக்கண் அப்படிங்கிற ஒரு விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆன்ம ஞான விஷயங்கள் தான். அப்ப இந்த ஆன்ம ஞான விஷயங்கள் தான், ஆன்மவியல் பாடங்கள் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அப்ப இந்த மாதிரி விஷயத்தை நீங்க சிரவணம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காது கொடுத்து இந்த உபனிஷதங்கள் எல்லாம் உள்வாங்கணும். ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லும். ஏன்னா ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு ரிஷி உருவாக்குனது. அப்ப அவரவர்களுடைய அனுபவத்தை, அனுபூதியை அவங்க பகிர்ந்து கொள்றாங்க நம்ம கிட்ட.
அப்ப அவர்களுடைய அனுபூதி நிலைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இப்போ ஒருத்தர் அடைந்த அனுபூதி தான் இன்னொருத்தர் அடைவாரான்னா அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப அதனால தான் ஒவ்வொரு ரிஷி ஒவ்வொரு மாரி விஷயங்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே வராரு. இப்ப நீங்க நினைக்கலாம், என்னங்க ஒரு உபநிஷத்தம் படிச்சுட்டா நமக்கு எல்லாம் புரிஞ்சிடாதான்னா, ஒரு சிலருக்கு புரிஞ்சிடும். ஒரு சிலருக்கு 10 உபனிஷத் படிச்சாலும் புரியாது. அப்ப இந்த புரிதல்ங்கிறது எப்படி இருக்குன்னா, அவங்கவங்களுடைய மன தூய்மையினுடைய அடிப்படையில தான் இருக்கு. அப்ப மன தூய்மைங்கிறது என்னன்னா, நாம தான் நம்முடைய மனதில வந்து தேவையற்ற விஷயங்கள எல்லாம் வெளியேத்திட்டு, ஒரு ஒருமித்த மனோநிலையில இது போன்ற பாடங்களை எல்லாம் கொஞ்சம் ஆழமா படிச்சா தான், நம்ம மேல்நிலைக்கே வர முடியும். அப்பதான் இந்த பிறவா பெருநிலை அப்படிங்கிற நிலையை அடைய முடியும். நம்ம யாரு நம்மள தெரிந்து கொள்ள முடியும். இறைவன் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? அப்படிங்கிற ரகசியங்கள்லாம் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப அதற்கு நம்ம வந்து எவ்வளவோ விஷயங்கள் நம்முடைய வாழ்நாள்ல செய்றோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் 24 மணி நேரம்ங்கிறது பொதுவானது தானே! இப்ப எல்லாருக்குமே 24 மணி நேரம் பொதுவானது தான். ஆனா ஒரு சிலரால இந்த மாரி விஷயங்கள அடைந்து சாதிக்க முடியுது. ஒரு சிலரால இந்த மாரி விஷயங்கள அடைந்து சாதிக்க முடியலன்னா என்ன காரணம்? அவரவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற நேரம் வந்து அவரவர்களுக்கு தேவையான மாதிரி மாத்தி அமைச்சுக்கிறோம். அவ்வளவுதானே! இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்நாள்ல 24 மணி நேரத்த எப்படியெல்லாம் ஷெட்யூல் போட்டுக்கிறோம். காலையில எழுந்த உடனே காலை கடன்கள முடிக்கணும். அப்புறம் டிஃபன் சாப்பிடணும். அப்புறம் இந்த மாரி ஜாபுக்கு போகணும். அப்புறம் ஜாப விட்டு வந்துட்டு, இந்த மாரி வீட்ல கொஞ்சம் சில பொருள்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணி குடுக்கணும். அப்புறம் ஒரு சினிமாவுக்கு போகணும். அப்புறம் நம்முடைய வீட்டு வேலைகள்லாம் கொஞ்சம் செய்யணும். அப்படின்னு நெறைய நம்ம ஒரு தினசரி ஷெட்யூல் போட்டு நம்மோட அன்றாட வாழ்க்கைய நம்ம வாழ்றோம். அப்ப அந்த மாரி ஷெட்யூல்ல நம்ம இந்த மாரி ஆண்மனையான விஷயங்களுக்கும் டைம் ஒதுக்கணும். அப்பதான் நம்ம வந்து முன்னேற முடியும். இல்லன்னா நம்ம வந்து வாழ்க்கையில எவ்வளவு டைம் இருந்தாலும் நமக்கு பத்தாது. ஆனா எவ்வளவு டைம் இருந்தாலும் நம்ம சாப்பிடுறத நிறுத்த போறதில்ல. தூங்குறத நிறுத்த போறதில்ல இல்லையா? அதுல ஒண்ணும் யாருக்கும் சந்தேகம் இல்லையே! ஏன்னா நமக்கு 24 மணி நேரத்துல எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு எங்கேங்க டைமே இல்ல. இதெல்லாம் கேட்கறதுக்கு எங்கேங்க நேரமே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு, ஒரே ஒரு விஷயத்த நான் கேட்கிறேன். இப்ப நேரமே இல்லன்னு நீங்க சொல்றீங்க. சாப்பிடாம இருக்க முடியுமா? தூங்காம இருக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு டைமே இல்லன்னு ஒருத்தன் சொல்றவன், தூங்காம எத்தன நாள் இருக்க முடியும்? எனக்கு பயங்கர பிஸியா இருக்கிறேன்ட்டு ஒரு நாள் வேணா தூங்காம வேலை செய்வாங்க. மறுநாள் அவங்கள அறியாம கண்ணு சொக்கிட்டு தானாவே தூங்கிடுவாங்க. அப்ப அந்த மாரி தூக்கம் வீட்ல தூங்குனா, மறுநாள் எழுந்து வேலைக்கு போவாங்க. கார்ல போகும்போது தூங்குனா, அதோட வாழ்க்கை முடிஞ்சிடுது. அப்ப நெறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தானே முடியுது. நெறைய பிஸியா சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறவங்கலாம், அப்புறம் அந்த தூக்கத்த எங்க கொண்டு போய் காட்டுறாங்க? டிரைவிங்ல காட்டுறாங்க. அப்புறம் வாழ்க்கைய முடிச்சுக்கிறாங்க. அப்ப அது மாரி வேகமா போய் முடிக்கிறதா நம்ம வாழ்க்கை. அப்ப நம்ம தூக்கத்துக்கு நம்ம எப்படி தினசரி நம்ம ஒரு நேரத்த ஒதுக்குறோமோ, இப்ப ஒவ்வொருத்தருக்கும் 8 மணி நேரம் தூங்கணுங்கிறது நியதி இருக்கு. அதாவது ஒரு நல்ல தூக்கம் வந்து ஒரு ஆரோக்கியமான தூக்கம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் 8 மணி நேரம் கண்டிப்பாக இருக்கணும். அப்ப அந்த 8 மணி நேரத்துக்கு குறைவான தூக்கம் இருந்ததுன்னா, உங்களுக்கு மறுநாள் வேலை செய்வதில கொஞ்சம் சுறுசுறுப்பு இருக்காது. ஒரு மாரி கஷ்டம் இருக்கும். அப்புறம் அந்த தூக்கம் பத்தாதனால கண்ணை சுற்றி கருவளையம் விழும். அப்புறம் மன உளைச்சல் உண்டாகும். இதெல்லாம் பிராக்டிகலாவே உங்களுக்கு தெரியும். அனுபவத்திலேயே நீங்க பார்க்கலாம். ஆனா நீங்க இல்ல எனக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் நான் ஒரு 8 மணி நேரம் என்னுடைய ஓய்வ குடுத்து தான் தீருவேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த நேரத்த அந்த தூக்கத்துக்கு ஒதுக்குனீங்கன்னா, அந்த நல்ல தூக்கமானது மறுநாள் உங்கள சுறுசுறுப்பா வேலை செய்ய வைக்கும். பகல்ல தூங்குற பழக்கம் இருக்காது. அப்புறம் நீங்க அன்னைக்கு பூரா ஆரோக்கியமா வேலை செய்யலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுறுசுறுப்பா வேலை செய்யலாம். அப்ப நம்ம அந்த மாரி ஒரு ஷெட்யூல் போட்டு தூக்கத்த நம்ம எப்படி கரெக்ட்டா பிளான் பண்ணிக்கிறோமோ, அது மாரி சாப்பிடுறதுக்குன்னு நம்ம நேரத்த ஒதுக்கணும். தினமும் காலையில ஒரு 1/2 மணி நேரம், மத்தியானம் ஒரு 1/2 மணி நேரம், இரவு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம சாப்பிடுறதுக்கு நேரத்த ஒதுக்குறோம். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம 1 1/2 மணி நேரம் சாப்பாட்டுக்கு ஒதுக்குறோம் அப்படின்னா, அந்த நேரத்தையும் நம்ம பயனுள்ளதாகத்தானே மாத்துறோம். சாப்பாட்டுக்காக தானே ஒதுக்கி இருக்கிறோம். ஆனா இப்ப நெறைய பேர் அதுல என்ன பண்றாங்கன்னா, அந்த சாப்பாட்டு நேரத்தையும் சுருக்கிக்கிட்டு, அவசர அவசரமா அள்ளி போட்டுக்கிட்டு 10 நிமிஷத்துல பறந்து போய் என்னமோ அடுத்தது பயங்கரமான வேலைய செய்ற மாரி பறக்குறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் ஆரோக்கியத்தையும் இழந்து விடுகிறார்கள். அவர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா, பறந்து பறந்து சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் மருத்துவமனையில செலவு பண்றாங்க. ஏன்னா இந்த மாரி 10 நிமிஷத்துக்குள்ள சாப்பாடு முடிச்சுட்டு, அடுத்து வேகமா போய் ஒரு பிசினஸ முடிச்சிடுறான்னு சொல்லிட்டு பறந்துகிட்டு இருந்தா, பிசினஸ் நடக்கும், வருமானம் வரும். ஆனா அந்த பணமெல்லாம் சேர்ந்து வச்சு என்ன பண்ணுவோம்? கடைசியில கொண்டு போய் ஆஸ்பத்திரியில குடுப்போம். அப்ப அதனால தான் வந்து பெரியவங்க சொல்லும்போது, "நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்" அப்படின்னு சொன்னாங்க. பழமொழி. இப்ப நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னா, இப்ப உங்க இடத்துல எவ்வளவு பணம் வேணா இருக்கலாம். ஆனா ஒரு பெரிய நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், கேன்சரு, டிபி இந்த மாரி ஒரு குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாம் வந்து நம்மகிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னா, அதுக்கு எவ்வளவு பணம் நீங்க செலவழித்தாலும் அந்த பணத்தினால நீங்க அத குணப்படுத்திக் கொள்ள முடியாம போயிடுதுல்ல. அப்ப மரணம் தானே இறுதியா வருது. அப்ப நெறைய பேர் இந்த மாரி அனுபவத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஏன்னா நெறைய பேர் இந்த மாரி நோய்வாய்ப்பட்டு அவங்க சம்பாதிச்ச பணத்துல லட்ச லட்சமா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில செலவு பண்ணி, அவங்கள காப்பாத்த முடியாம,
ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல செலவு பண்றதையே நிறுத்திக்கிட்டு, இனிமேல் இவரு பொழைக்க மாட்டாரு, வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு டாக்டர் முடிஞ்ச அளவுக்கு சுரண்டிட்டு அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாம புரிந்து கொள்ளணும். அப்ப இங்க நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம் அப்படின்னா, அப்ப நம்ம சம்பாதிக்கிறத விட நம்ம ஒழுக்கமா இருந்தாலே போதும். நமக்கு நெறைய காசு மிச்சமாயிடும். அப்ப அந்த அடிப்படையில நம்ம வாழ்க்கைய நம்ம சரியா டியூன் பண்ணி, நம்ம எப்படி ஓய்வு ஒதுக்கணும்? நம்முடைய ஓய்வு நேரம் என்பது தூக்கத்துக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணும்? சாப்பிடுவதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணும்? அப்புறம் மற்ற வேலைகளுக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்கணும்? அதுல இந்த ஆன்மவியல் பாடத்தை படிப்பதற்காக எவ்வளவு நேரம் ஒதுக்கணும்? அப்படின்னு ஒரு ஷெட்யூல் நீங்க போட்டீங்கன்னா, அது உங்களுடைய லைஃப் ஸ்டைலையே மாத்தி காட்டும். அப்ப இந்த மாரி நீங்க கரெக்ட்டா பிளான் பண்ணி வரும்போது, உங்களுடைய வாழ்க்கை முறை வந்து பிரகாசமாகறத நீங்க அனுபவத்துல பார்க்கலாம். அப்ப இதனோட கூட வந்து நீங்க யோகாலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இன்னும் உடல் வந்து ஆரோக்கியமாகி, அந்த சுறுசுறுப்பு தன்மையில இந்த மாரி பாடத்திட்டங்கள நீங்க இன்னும் நல்லா கேட்கறதுக்கு உங்களுக்கு அது கை கொடுக்கும். இளைஞர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். வயதானவர்களுக்கு யோகாலாம் பண்ண முடியாது. அவங்க அமைதியா இருந்தா போதும். அப்ப இந்த மாதிரி நம்ம புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கைய நம்ம வாழும்போது, நெறைய சாதனைகள நம்ம செய்ய முடியும்னு சாஸ்திரம் சொல்றதுனால, இப்ப இந்த இடத்துல நான் ஏன் இதையெல்லாம் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன்னா, அந்த உபனிஷத் என்கின்ற மிகப்பெரிய ஆயுதத்தை ஒரு வில்லை நாம வந்து எடுத்து விடணும் அப்படின்னா, அந்த வில்லை எடுத்து நம்ம கையாளுவதற்கான திறன் நம்ம இடத்துல இருக்கணும். எல்லாராலயும் வில்ல எடுத்து இயக்கிட முடியாது. அந்த வில் வித்தைங்கிறது ஒரு திறமைசாலிகளால் தான் அந்த வில்லை எய்ய முடியும். வில்லை எய்த முடியும். அப்ப வில் வித்தையில திறமைசாலியா நம்ம யார சொல்றோம்? அர்ஜுனன சொல்றோம். கர்ணன சொல்றோம். அப்ப அவர்கள் அந்த பயிற்சியில தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பதனால தானே வில்லுக்கு யாருன்னா விஜயன்னு சொல்றோம். அர்ஜுனன சொல்றோம். அப்ப வில்லுக்கு விஜயன்னு சொல்றோம்னா, அவன் அதுல திறமைசாலியா இருக்கிறதுனால. அது மாதிரி இங்க நாம உபனிஷத்துக்கள நம்ம நல்லா உள்வாங்கிக் கொண்டோம் என்றால், அந்த ஆயுதத்தின் வாயிலாக, அந்த வில் என்ற ஆயுதம் தான் இங்க உபனிஷத். அதன் வாயிலாக தியானத்தால் கூர்மையாக்கப்பட்ட அம்பை. தியானம்னா என்ன? அதாவது இதை பற்றி சிந்தித்தல். சிரவணம் பண்ண ஒரு விஷயத்த இங்க நீங்க உபனிஷத்தெல்லாம் உள்ள கேட்டுக்கிறீங்க. எவ்வளவு எவ்வளவு விஷயங்கள் சாஸ்திரம் சொல்லுதோ, அத பூரா உள் வாங்கிக்கிறீங்க. அத மனதுல விசாரம் பண்றீங்க. அதுதான் தியானம். அதாவது நான் இதெல்லாம் கேட்டனே, இப்படிலாம் உபனிஷத் சொல்லுச்சே. அப்ப இதுல எந்த இடத்துல நான் இருக்கிறேன்? நான் எங்க சறுக்கிட்டு இருக்கிறேன்? அடுத்து நான் எப்படி பயணம் பண்ணணும்? அப்ப இது எந்த இடத்துல எனக்கு சந்தேகம் வருது? அதுக்கு யார்கிட்ட நான் இந்த சந்தேகத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னு சொல்லி அப்பப்ப அந்த சந்தேகத்துக்கான விடையையும் நீங்க கேட்டு தெரிந்து ஒரு தெளிவுக்கு வந்துட்டீங்கன்னா, அதுக்கு பேரு தான் மனனம். சிரவணம் என்ற ஒரு விஷயம் வந்து கேட்டல். மனனம் என்ற ஒரு விஷயம் வந்து அதை பற்றி சிந்தித்தல். அப்ப சிந்தித்து ஒரு தெளிவை நீங்கள் அடைந்து விட்டால், அப்பொழுது மட்டும் தான் நீங்க அந்த இலக்கை அடைய முடியும். அப்ப ஒரு அம்பை எடுத்துட்டீங்க கையில. கூர்மையாக்கப்பட்ட ஒரு அம்பை எடுத்து விட்டீர்கள். இப்ப அந்த அம்பை எங்க வேணா விட்டுருவீங்களா? உங்ககிட்ட வில்லும் இருக்குது, அம்பும் இருக்குது. அத எங்க வேணா விடுறதுக்கா உங்களுக்கு வில் பயிற்சி? அப்ப அந்த வில்லை ஒரு சரியான இலக்கை நோக்கி விடணும். அப்ப அந்த இலக்கை நோக்கி விடணும்னா, முதல்ல அந்த வில்லனுடைய நாணை இழுக்கணும். அந்த வில்லு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கயிற்றை இழுத்தா தான், அது வேகமாக பீறிட்டு கிளம்பும். அப்ப இங்க என்ன அடுத்து சொல்றாருன்னா, கூர்மையாக்கப்பட்ட அம்பை அதில் வைத்து, இறை எண்ணங்கள் நிறைந்த மனமாகிய நாணை இழுத்து. அப்ப இங்க மனமாகிய நாண். அப்ப நான்னா என்ன? நாணைனா இந்த கயிற்றை, அந்த வில்லனுடைய கயிற்றை இழுத்து விட சொல்றாரு. அப்பதான் அந்த இலக்கை நம்ம அடிக்க முடியும். இப்ப நம்முடைய இலக்கு என்ன? முக்தி, பிறவா பெருநிலை, ஆத்ம அனுபூதி. இதுதான் நம்முடைய இலக்கு. அப்ப அந்த இலக்கை நம்ம அடையணும்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாரி உபனிஷத் பாடங்கள உள்வாங்கிக்கணும். நல்லா உள்வாங்கிக்கணும். அப்புறம் அந்த உபநிஷத்தினுடைய சந்தேகங்கள பூரா தெளிவுபடுத்திக்கணும். அதுதான் நமக்கு தியானம். அத பற்றி நம்ம நெறைய விஷயங்கள் தெளிவுபடுத்த அதுதான் நமக்கு அம்பு. அப்ப உபநிஷத் என்ற ஒரு வில்ல எடுத்து, அந்த தெளிவுபட்ட அந்த அறிவு புத்தி கூர்மையினாலே, மனமாகிய ஞானை அந்த மனதின் வழியாக அந்த இலக்கை நாம் அடைந்து விட முடியும். எந்த இலக்கை? நான் அந்த இறைவனாகவே இருக்கின்றேன். அல்லது நான் அந்த முக்தியை அடையப் போகின்றேன். நான் அந்த பிறவா பெருநிலையை அடைந்து விடப் போகின்றேன் என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இலக்கு இருக்கும். அந்த இலக்குக்கு இதுதான் அடிப்படை விஷயமாக இங்க இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப அப்படி நீங்கள் அந்த இலக்கை அடிக்கும் பொழுது, அந்த இலக்கே இறைவன். அந்த இலக்கு தான் இங்க இறைவன். இங்க என்ன சொல்ல வருதுன்னா, நீ எதை இலக்காக வைத்திருக்கின்றாயோ, அந்த இலக்கு தான் இங்க இறைவன். ஆகவே அவரை நீ அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரம், இந்த 3வது மந்திரம் நமக்கு ரொம்ப அருமையாக சுட்டிக்காட்டுது. உதாரணமாக ஒரு வில்லை நமக்கு வைத்துக்கொண்டு விளக்கம் கொடுக்குது. அப்ப இந்த வில்ல விளக்கம் குடுக்கிறத வச்சு நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம மாத்திக்கணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணிக்கணும். அது ஒவ்வொருத்தருடைய தனித்துவமான விஷயமாக தான் பார்க்கப்படுதே தவிர, நம்ம சொல்லத்தான் முடியும். அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க அவங்களுடைய சுய முயற்சி.
அடுத்தது 4வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரணவோ தனுகு சரோ யாத்மா பிரம்மா தல்லட்ச முச்சதே அபிரமத்னேன வேதத்தவ்யம் சரவத் தன்மயோ பவேத். இந்த மந்திரத்துடைய பொருள் என்ன தெரியுமா? ஓங்கார மந்திரமே வில், ஆன்மா அம்பு, இறைவனே இலக்கு என்று இங்கு சொல்லப்படுகின்றது. அப்ப இங்க வந்து இந்த மந்திரம் என்ன இந்த இடத்துல சுட்டிக்காட்டுது அப்படின்னா, இப்போ இந்த மொழிபெயர்ப்பாளர் வந்து இந்த புத்தகத்தை எழுதும்போது, டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, இப்ப ஓங்கார மந்திரமே வில்லுன்னு சொல்லிட்டு, ஆன்மாவே அம்பு, அப்ப இறைவனே இலக்குன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு குழப்பம் வரும். ஏன்னா நம்முடைய பாடத்திட்டத்தை பொறுத்தவரைக்கும், ஆன்மானாலும் இறைவன் என்றாலும் ஒண்ணுதான். அப்ப இங்க என்ன பண்ணுவோம், துவைத விஷயத்துக்குள்ள நம்ம ஜீவான்மா, பரமான்மான்னு 2 விஷயங்கள வச்சுக்கிட்டு நம்ம பேசுறதுனால, நாளடைவுல இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, எழுத்துல எழுதும்போது ஆன்மா, ஆன்மாங்கிற ஒரு விஷயத்த கையாண்டிடுவாங்க. ஜீவன்னு சொல்றதுக்கு பதிலா ஆன்மா, ஆன்மான்னு சொல்லிடுவாங்க. அப்ப ஜீவான்மான்னு சொல்றதுக்கு பதிலா பொதுவா ஆன்மான்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்ப ஒரு குரு இல்லாமயோ அல்லது தனிப்பட்ட முறையில ஒருத்தன் படிக்கும்போது, அவன் குரு என்ன சொல்லி வச்சிருப்பாரு? இங்க இறைவன் ஒருவர் தான், அவர்தான் பரமான்மா, ஆன்மா ஒரே ஆன்மா தான் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரு. இப்ப இந்த மந்திரத்த படிச்சு விளக்க உரை படிக்கும்போது, ஓங்கார மந்திரமே வில், ஆன்மா அம்பு, இறைவனே இலக்கு அப்படின்னா, அப்ப என்னடா இறைவன் தான் ஆன்மா, அப்புறம் இன்னொரு ஆன்மா எங்க அம்பு வரப்போகுது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். அதனால இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க இந்த ஆன்மா தான் அம்பு அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல நம்ம வந்து மைண்ட வச்சுக்கணும். எங்க மனசு தான் இங்க ஜீவன். அதுதான் இங்க நம்ம ஜீவன் இங்க நம்ம சொல்றது வந்து நம்முடைய பாடத்திட்டத்துல ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து குழப்பம் இல்லாம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம பாடத்திட்டத்துக்கும், துவைத பாடத்திட்டத்துக்கும் உள்ள வித்தியாசத்த நான் உங்களுக்கு இந்த இடத்துல புதுசா வந்தவங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். அதாவது இருப்பது ஒரே ஆன்மா. அது பரமான்மா, பரமன். அவர் மட்டும் தான் இருக்கிறார். அவரு தான் ஆன்மா. மீதி எல்லாமே நம்ம ஜீவன்னு சொன்னாலும் சரி, ஜீவான்மான்னு சொன்னாலும் சரி, இதெல்லாம் குழப்பத்த உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுனால, நம்ம இந்த ஆன்மா, ஜீவான்மா, பரமான்மான்னு போட்டு கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. ஆன்மான்னா அது பரமன், இறைவன் மட்டும் வச்சுக்கங்க. அதிலிருந்து பிரதிபிம்பிக்கக்கூடிய விஷயத்த மைண்டா வச்சுக்கங்க. மனம்னு வச்சுக்கங்க. அல்லது ஜீவன்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு மனம்னு சொல்ல பிடிக்கலன்னா ஜீவன்னு வச்சுக்கங்க. ஆனா ஆன்மான்னு சேர்த்திக்காதீங்க. ஜீவான்மா அப்படின்னு ஒரு வார்த்தைய சேர்த்திக்காதீங்க. ஜீவன், ஆன்மா அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஆன்மா இறைவன், ஜீவன்கிறது நாம அப்படிங்கிற மாரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்ப இங்க இந்த மந்திரம் சொல்ல வர்றது என்னன்னா, ஓங்கார மந்திரமே வில். அந்த ஜீவனே அம்பு. இறைவனே இலக்கு என்று சொல்லப்படுகிறது. அப்போ அம்பை எய்பவன் அலைப்பாயாத மனத்தினனாக இருக்க வேண்டும். அம்பை போல் அந்த இலக்கு மயமாக ஆக வேண்டும் அப்படின்னு இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க என்னன்னா, நம்ம எடுத்து ஆப்பரேட் பண்ணக்கூடிய அந்த ஆயுதம், ஒரு வில்லுங்கிறது எப்படி தெரியுமா இருக்கணும்னு சொல்ல வருது இந்த மந்திரம். பிரணவோ தனுகு. அந்த ஓங்காரம் தான் இங்க வில் அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே நான் இத வந்து ஓம்காரத்த பத்தி நெறைய உபனிஷத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து எடுத்து கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அதாவது யோக சூத்திரம் நடத்தும்போதும் ஓம்காரத்தினுடைய மகத்துவத்த சொல்லிக் குடுத்தேன். மாண்டூக்கிய உபநிஷத்து நடத்தும்போதும் ஓம்காரத்தினுடைய மகத்துவத்த சொல்லிக் குடுத்தேன். அப்ப நெறைய ஓம்காரத்தினுடைய மகத்துவத்த நானு ஒவ்வொரு பாடத்திட்டத்திலயும் ரொம்ப தூரம் அத எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த ஓம்காரத்த எப்படி சாண்டிங் பண்ணணுங்கிறதுக்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டேன். இப்ப நெறைய பேர் அதெல்லாம் கேட்கறாங்களே தவிர, பிராக்டிகலா யாரும் அப்ளை பண்றதே கிடையாது. ஏன்னா, அது வந்து அவங்களுக்கு அப்போதைக்கு ஒரு பொழுதுபோக்கு மாரி போயிடுது. அவ்வளவுதானே தவிர, ஆனா பயிற்சி வேணும், பயிற்சி வேணும்னு மட்டும் கேட்கறாங்க. நம்மகிட்ட வர்றவங்க பூரா பயிற்சி குடுங்க, ஏதாவது பயிற்சி குடுங்க. சும்மா பாடம் மட்டும் எடுத்துட்டு இருந்தா என்னங்க இருக்குது? ஒரே மாரி போயிட்டு இருக்குது. போரா இருக்கு. நீங்க ஏதாவது தலைகீழா நிக்கிற மாரி ஒரு பயிற்சி குடுத்தீங்கன்னா, நானும் வந்து தலைகீழா நின்னு பார்ப்பேன்ல. அப்புறம் கைய கால ஆட்டுற மாரி ஏதாவது ஒரு பயிற்சி குடுத்தீங்கன்னா, நானும் ஆட்டி பார்ப்பேன்லங்கிறாங்க. இல்லன்னா வந்து ஏதாவது ஒரு மந்திரத்த குடுங்க. நான் வீட்ல போய் மனமனன்னு மனைவிட்ட உட்கார்ந்திருந்தா எனக்கும் பொழுது போகும்ல. நீங்க வெறும் படிங்க, படிங்கன்னு சொன்னா எப்படிங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறது? போர் அடிக்குது. அப்படின்னு என்கிட்ட கேட்கறாங்க. நெறைய பேர் ஃபோன் பண்ணும்போது கேட்கறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரிலாம் ஒரு பயிற்சி என்கிட்ட கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் நீங்க வேற குருமார்கள பார்த்துக்குங்க. வேற ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்க பயிற்சிகள தெரிஞ்சுக்குங்க. இங்க வந்து நம்ம ஒரே விஷயத்த தான் சொல்ல முடியும். அது உங்கள பத்தி மட்டும் தான் காட்டிக் குடுக்க முடியும்னு நம்ம சொல்லிருவோம். அப்ப அந்த மாரி சொல்லிட்டு வரும்போது, இப்ப நம்ம ஏன் வந்து ஓம்காரத்த நம்ம திருப்பி திருப்பி பேசுறோம் அப்படின்னா, அந்த ஓம்காரம் தான் இங்க பிரகிருதியா இருக்குது. ஏன்னா இறைவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட விஷயமே அட்சரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் நேத்து எடுக்கும்போது சொன்னேன். அட்சரத்த பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்ப அட்சரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரகிருதிங்கிற வார்த்தையில வந்தாலும், அது ஓம்காரம் தான். ஏன்னா ஓம் தான் இங்க பிரபஞ்சமாவே இருக்குது.
அப்ப இங்க ஓம்காரம் தான் அந்த ஈஸ்வரனாவே இருக்குது. அப்ப அந்த ஓம்காரம் தான் எல்லாமாகவே இருக்குது. இப்ப நீங்க, நானு எல்லாமே அந்த ஓம்காரத்துக்குள்ள தான் இருக்கிறோம். அப்ப அந்த ஓம் இல்லாம எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் சமயங்கள் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஓம்காரத்த கணபதி வடிவமா மாத்தி காட்டுது. இப்ப அந்த ஓம்காரம் தான் கணபதி. ஏன்னா கணபதியினுடைய உருவத்த பாருங்க, ஓம்ங்கிற வடிவத்துல தான் இருக்கும். ஏன்னா ஓம்ங்கிற வடிவத்துல தான் கணபதியை வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு உதாரணமா யானையுடைய துமிச்சங்கை அப்படி வளைஞ்சிருக்கிற மாரி கொண்டு வந்தா தான் அந்த ஓம கொண்டு வர முடியும் என்பதற்காக யானை தலையை கொண்டு வந்து அங்க செட் பண்றாங்க. அப்படி செட் பண்ணி அந்த ஓம காட்டும்போது நாம என்ன நினைச்சுக்கிறோம்? அஞ்ஞானிகளா இருக்கிறதுனால, அறியாமையில இருக்கிறதுனால, விநாயகருக்கு யானை தலை இருக்கும் போன்று நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா விநாயகருக்கு யானை தலை இருக்கும்னு நம்ம நினைச்சுக்கிட்டாலும், கொஞ்சமாவது ஒரு காமன் சென்ஸோட யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இப்ப யானையினுடைய உருவம் எவ்வளவு பெருசு, மனிதனுடைய உருவம் எவ்வளவு பெருசு. அப்ப ஒரு மனிதனுடைய தலையை வெட்டிட்டு அந்த இடத்துல யானை தலையை பொருத்துனா அது செட் ஆகுமா? யோசனை பண்ணி பாருங்க. யானை தலையில பாதி உடம்பு உள்ள போயிடும். ஏன்னா இப்ப நம்ம யானையினுடைய தலை பெருசா இருக்குது, நம்ம உடம்பும் ரொம்ப சிறுசா இருக்குது. அப்ப 2மே மேட்ச் ஆகவே ஆகாது. அப்ப எப்படி போய் ஒரு மனித உடல் யானை உடலை போய் பொருத்தி இருக்க முடியும்? அப்ப இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா இது நடைமுறைக்கு சாத்தியமே ஆகாது. அப்ப ஏன் இப்படி வந்து விநாயகரை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கொஞ்சமாவது விசாரம் பண்ணணும். அதுக்கு தான் புத்தியை உபயோகப்படுத்தணும்னு சொல்றோம். இப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்கு வர்றவங்க எல்லாம் புத்திசாலிங்க தான் தேவைப்படுதுன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா ஏற்கனவே பயிற்சி வேணும், அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வேற குருமார்களை பார்த்துக்குங்க. அதுக்கு பக்தி மார்க்கம் இருக்கு, வேற பாதைகள் இருக்கு, யோக மார்க்கம் இருக்கு. அதுல போய் கையை கால ஆட்டிக்கிட்டு இருங்க, இல்ல ஏதாவது மந்திர ஜபதபங்களை பண்ணிட்டு இருங்க. ஆனா இங்க வர்றவங்க கொஞ்சம் புத்தியை உபயோகப்படுத்துங்க. என்னென்ன சொல்ல வருது சாஸ்திரம், அதுல எந்த மாதிரி விஷயங்கள் அது நமக்கு புரிய வைக்க விரும்புது, அந்த புரிய வைக்கிறதுடைய விஷயத்தினுடைய ஆழமான தன்மை என்ன, அது கடைசியா என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா, அது அந்த இறைவனை காட்டி கொடுத்து அந்த இறைவனே நீயாத்தான் இருக்கிறான்னு நமக்கு நிரூபிக்குது. அப்ப அவ்வளவு ஆழமா நிரூபிக்கும் போது நான் தான் அதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல எவ்வளவு ஒரு ஆனந்தம் நம்ம இடத்துல மலரணும். ஆனா நாம அதை வந்து தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டேங்கிறோம். இப்ப நான் உங்களை பார்த்து நீங்க இளவரசன், நீங்க ராஜான்னு சொன்னா சந்தோஷப்படுவீங்களா? இல்ல வந்து துக்கப்படுவீங்களா? சந்தோஷப்படுவீங்க. ஐயா என்ன ராஜான்னு சொல்லிட்டாரு, என்ன இளவரசன் சொல்லிட்டாருன்னு சந்தோஷப்படுவீங்க. அப்ப சாதாரண ஒரு உலகியல் விஷயத்துல உங்களை நான் ராஜான்னு சொன்னா, இளவரசன் சொன்னா சந்தோஷப்படுகிறீங்க. அதுவே நான் உங்களை பார்த்து ஒரு மோசமான வார்த்தை சொல்றேன். அப்ப உங்களுக்கு கோபம் வருமா? வராதா? அப்ப உங்களுக்கு கோபம் வருதுன்னா, அப்ப என்ன இங்க நீங்க புரிந்து கொள்ளணும்? உணர்வு ரீதியா நான் உங்களை டச் பண்றேன். அதாவது நான் ராஜான்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷ உணர்வு வருது. உங்கள வந்து நான் ஒரு கீழ்த்தரமான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கோப உணர்வு வருது. அப்ப இந்த மாதிரி உணர்வு ரீதியா நான் உங்கள டச் பண்ணா, உங்கள நீங்க புரிந்து கொண்டு உடனே ரியாக்ட் பண்ண காட்டுறீங்க. ரியாக்ட் பண்றீங்க. எப்படி நீங்க என்ன இப்படி சொல்லலாம்? அப்படின்ட்டு. அதுவே உங்களுக்கு பிடித்தமான விஷயமாக இருந்தா ஏற்றுக்கொள்கிறீங்க. ராஜான்னு சொன்னா ஏத்துக்கிறீங்க. மோசமா சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. இதுதானே எல்லா மனிதருக்கு உண்டான இயல்பு, எதார்த்தம். அப்ப இதை வந்து உபனிஷத் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லுதுன்னா, அழகா சொல்லுது. நீ வந்து அந்த இறைவன்பா அப்படின்னு சொல்லுது. நீ அதுவாத்தான்ப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம அதை ஏத்துக்கணுமா வேண்டாமா? எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லுது. நீ தான் அந்த இறைவன்னு சொல்லும்போது, எப்படிங்க நான் அந்த இறைவன் அப்படின்னு ஒரு கேள்வி வேணா கேட்கலாம். ஏங்க நீங்க அந்த இறைவன் என்ன சொல்றீங்க? எப்படிங்க நான் அந்த இறைவன் ஆக முடியும்? அது எவ்வளவு பெரிய சக்தி, நான் என்னங்க சாதாரண மனுஷன். எந்த அடிப்படையில நீங்க என்ன இறைவன் சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி நீங்க எழுப்புனீங்கன்னா, அதுக்குண்டான விளக்கங்கள் பூரா உபனிஷத் குடுக்குது. அப்ப நம்ம இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஒரு தெளிவுக்கு வந்துடுறோம். ஆனா, அது எப்படிங்க இறைவன்னு சொல்லி கேட்டுட்டு நான் இறைவனே இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரி தான் இப்ப நெறைய பேர் இடத்துல இந்த குழப்பங்கள் மேலோங்கி இருந்துகிட்டு, அவர்கள் செல்ற பாதை தான் சரிங்கிற மாரி ஒரு அடமென்ட்டா இருந்துகிட்டு, மேற்கொண்டு பயணம் பண்றதுக்கு யாருமே தயாரா இல்ல. பாடத்திட்டங்கள் இப்ப உலகியல் பாடத்திட்டங்கள்ல வந்து எனக்கு 10ஆம் வகுப்பு பாடத்திட்டங்கள் புடிச்சு போச்சு அப்படின்னா, நான் 10ஆம் வகுப்பிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தா, எப்ப நான் பிளஸ் 2க்கு வர்றது? எப்ப வந்து நான் டிகிரி முடிக்கிறது? எனக்கு இந்த பாடத்திட்டமே போதும். மேல போனா டஃப்பா இருக்குது. எனக்கு வந்து டிகிரி எல்லாம் படிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மாணவன் சிந்தனை பண்றான்னு வச்சுக்கங்க. அந்த மாணவனுடைய வாழ்க்கை எங்க முடியும்? 10th சப்ஜெக்ட்டோட முடிஞ்சிடும். அப்ப அது மாரி இந்த உலகியல் பாடத்திலயும், நீங்க ஆன்மீக பாடத்திலயும் கொஞ்சமாவது மேல்நிலைக்கு வர்றத சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த ஆன்மீக பாடம் என்பது அடிப்படை விஷயங்களாக நீங்க பயணம் பண்ணும்போது, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 படிநிலைகள்ல ஆரம்பத்துல நீங்க பக்தியில இருக்கலாம். சரியை மார்க்கத்துல இருக்கலாம். அடுத்தது நீங்க கிரியையில வரலாம். பூஜைகள், புனஸ்காரங்கள், யோகங்கள், ஜப தபங்கள் எல்லாம் பண்ணலாம். அப்படி சரியை கிரியைக்கு அப்புறம் வந்த உடனே நீங்க அந்த இறைவனும் நீங்களும் வேறு வேறு அல்லங்கிற அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அந்த யோக நிலைக்குள்ள வரணும். யோகம் என்றால் இணைதல். அப்ப இங்க இறைவனும் நானும் வேறு வேறு அல்லங்கிற அனன்ய பக்திக்கு அடுத்தது வந்துடணும். யோக மார்க்கத்துக்குள்ள வந்துடணும்.
அப்போ அந்த அனன்ய பக்திக்குள்ள வந்த பிறகுதான் நீங்க ஞான மார்க்கத்துக்கே வர முடியும். அப்போ கடைசியா ஞானம் என்ன சொல்லுது? நீ அதுவாகத்தான் இருக்கிறாய்ன்னு ப்ரூவ் பண்ணிடுது. அப்ப அந்த நிரூபிக்கப்பட்ட உண்மையை நான் ஆணித்தரமாக அறிந்து கொள்ளும் போதுதான், நான் அதுவாகவே இருக்கின்றேன் என்ற அந்த அனுபவம் எனக்கு சாத்தியமாகும். அதுவரைக்கும் எனக்கு சாத்தியமே ஆகாது. இதுக்கு உபனிஷத்திலே ஒரு கதை இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் ரிமைண்ட் பண்றேன். எப்படின்னா, இப்ப ஒரு ராஜாவும், ஒரு இளவரசனும் திருவிழாவுக்கு போறாங்க. திருவிழாவுல பயங்கர கூட்டம். அப்ப அங்கெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு கூட்டத்துல இளவரசன் காணாம போயிடுறான். ராஜா தேடி பார்க்கிறாரு, கண்டுபிடிக்க முடியல. அனவுன்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. அவன எங்க இருந்தாலும் அவன கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. ராஜா ரொம்ப வருத்தத்தோட அவருடைய அரண்மனைக்கு திரும்பிடுறாரு. மாதங்கள், வருடங்கள் அப்படியே உருண்டு போகுது. பையன கண்டுபிடிக்கவே முடியல. ராஜா ரொம்ப கவலைப்படுறாரு. ஒரு நாள் மந்திரி வந்து ஒரு ஊருக்குள்ள, கிராமத்துக்குள்ள போயிட்டு இருக்கும்போது, அங்க வந்து ஒரு களக்கூத்தாடி வந்து ஒரு பையன கயித்து மேல நடக்க வச்சு வித்த காட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பையன் அந்த கயித்து மேல நடந்து கலைக்கூத்தாடியாட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது, அந்த பையனுடைய கையில பார்த்தீங்கன்னா, ராஜமுத்திரை இருக்கு. அத மந்திரி கவனிச்சிடுறாரு. ஆனா இந்த ராஜமுத்திரை வந்து இளவரசன் அல்லவா? இந்த இளவரசனுக்கு தான் இந்த ராஜமுத்திரை குத்துவாங்க அப்ப நம்ம இதுல. அப்ப இவன் இளவரசனா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த கலைக்கூத்தாடி கிட்ட போய் நிறுத்து இந்த கலைக்கூத்தன்னு சொல்லிட்டு, அந்த பையன கீழ இறக்குப்பா அப்படிங்கிறாரு. பையன கீழ இறக்குன உடனே அந்த முத்திரைய பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இவன் இளவரசன் தான். சின்ன பையன்ல காணாம போனவன் தான். அப்ப இவன வச்சு இவன் பொழச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையன் யாருப்பான்னு கேட்ட உடனே, அந்த களக்கூத்தாடி வந்து இந்த மாரி அழுதுகிட்டு இருந்தான் திருவிழாவுல. நான் எடுத்து வளர்த்தி, இந்த மாரி என்னுடைய பையன வச்சுக்கிட்டு களக்கூத்தாடி எல்லாம் சொல்லி தந்து, இந்த களக்கூத்த நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இவன் மூலமா நான் பொழச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அவர் வந்து இந்த பையன் வந்து நீ நினைக்கிற மாரி சாதாரண பையன் இல்லப்பா. இது இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இளவரசன் கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு. தம்பி நீ வந்து நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாரி இந்த களக்கூத்தாடியுடைய பையன் கிடையாது. நீ வந்து இந்த நாட்டுக்கே அரசன்ப்பா. நீ இளவரசன். அதனால நீ உடனடியா அரண்மனைக்கு கிளம்பி வான்னு சொல்லிட்டு, அவன அரண்மனைக்கு கூட்டு போய் அவன இளவரசனா மாத்திடுறாரு. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அவன குளிக்க வச்சு, அவனுக்கு வந்து இளவரசன் ட்ரெஸ்ஸ குடுத்து, நல்ல பட்டாடைகள உடுத்தி, அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட குடுத்து, ஒரு அரண்மனையில வாழ வச்சுட்டா, அவனுக்கு அந்த அரண்மனை பிடிக்குமா? இல்ல மீண்டும் கலைக்கூத்தாடுவது பிடிக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப அரண்மனைக்கு வந்துட்டா அவன இளவரசன் சொல்லி அவன வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நீ தான் இளவரசன் சொல்லி அவனுக்கு ப்ரூவ் பண்ண பிறகு அவன் இளவரசன் ஆயிட்டான். அப்ப இளவரசன் ஆனவன் திருப்பி கீழ இறங்கி வருவானா? "வா நீ கலைக்கூத்தாடி வரதுக்கு போ" அப்படின்னு சொன்னா வருவானா? வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இளவரசன் தான்ட்டு. அது மாரி இந்த உபநிஷத்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீ அந்த அறிவு, நீ அந்த இறைவன் அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஆனா நாம என்ன சொல்றோம்? ஆஹா நான் எங்கேங்க அறிவு? நான் சாதாரண மனுஷன். நான் எங்கேங்க அந்த இறைவன்? நான் ஒரு சாதாரண ஆளு அப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர, அந்த உபநிஷத்து சொல்றத நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம். இப்ப அந்த மந்திரி வந்து நீ இளவரசன் தான்ப்பான்னு சொல்றத அந்த பையன் ஏத்துக்கல அப்படின்னா, அந்த பையனுடைய வாழ்நாள் பூரா குறவனா தான் இருக்கணும். கலை கூத்தாடியா தான் இருக்கணும். அவன் வாழ்க்கை பூரா களக்கூத்தாடியே வாழ்க்கைய ஓட்டணும். ஏதோ 5, 10க்கு காசுக்கு ஓடிக்கிட்டு இருக்கணும். பழைய சோற சாப்பிடணும். கிடைச்சத வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கணும் வாழ்க்கையில. ஆனா அது இல்லப்பா நீ இளவரசன் சொன்ன உடனே அந்த பையன் அத தெரிந்து கொண்டு இளவரசனாக மாறிவிட்டது போல, இங்கு இந்த உபனிஷத்து வந்து நீ சாட்சாத் அந்த பிரம்மம்னு சொன்ன பிறகு, நாம் அந்த பிரம்மம் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்வதில என்ன சங்கடம்? நம்மளால ஏத்துக்க முடியல. காரணம் என்னன்னா, நம்முடைய மனசு அத அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அவ்வளவு பெரிய விஷயத்த நான் எப்படி ஏத்துக்குவேன்? அந்த பிரம்மமா நான் எப்படிங்க ஆக முடியும்? நம்ம மனசு வந்து தயங்குது. அப்ப அந்த தயக்கமே நமக்கு தடையாக மாறி, நம்முடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடையாக அதுவே மாறி விடுகின்றது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு பாடங்களும், எத்தன முயற்சிகள் எடுத்தாலும் ஏன் வெற்றி கிடைக்கலன்னா, அந்த மனதினால் தான் வெற்றி கிடைக்கல. இது வந்து உங்களுடைய உலகியல் வாழ்க்கைக்கும் சரி, ஆன்மீக வாழ்க்கைக்கும் சரி. இப்ப நீங்க ஆன்மீக வாழ்க்கையில வந்து நீங்க பிரம்மமா மாறுறதுல எனக்கு விருப்பமே இல்லீங்க. நான் வந்து உலகியல் வாழ்க்கையில மிகப்பெரிய கோடீஸ்வரனா தான் மாற விரும்புறேன்னு நீங்க நெனச்சாலும், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனா அதற்காகவாவது நீங்க அதுக்குண்டான மனதை திடமாக பயிற்சியும், முயற்சியும் எடுத்தா தானே நடக்கும். நான் ஏற்கனவே சொல்லும்போது, நீங்க வந்து ரூ. 10,00,00,000 ஒரு வீடு கட்ட முடியும்னு நெனைங்க அப்படின்னு சொன்னா, நான் எங்கேங்க 10,00,00,000 வீடு கட்டப் போறேன். ரூ. 10,000 சம்பாதிக்கிறதே பெரும் பாடா இருக்குது மாசம் மாசம். நீங்க என்ன போய் 10,00,00,000 வீடு கட்ட சொன்னா, நான் எப்படிங்க கட்ட முடியும்னு நீங்க எப்ப நெனைக்கிறீங்களோ, அப்ப நீங்க என்றைக்குமே பணக்காரன் ஆக முடியாது. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, உலகியல் வாழ்க்கையிலும் நீங்க வெற்றியாளர்கள் ஆக முடியாது. ஆன்மீக வாழ்க்கையிலும் நீங்கள் வெற்றியாளர்கள் ஆக முடியாது. என்ன காரணம்? மனம் தான் தடை. அப்ப அதனால நான் என்ன சொல்றேன், ஆன்மீகத்தினுடைய முதல் படி மனதை தூய்மையாக்குவது தான். அந்த மனதை திடமாக்குவது தான்.
நம்ம எந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்றோமோ அந்த இலக்கை நாம அடையும் வரை அதில் நாம திடமாக நிற்கணும். அந்த இலக்கு இதுதான் என்று தெரிந்து விட்டால் அதில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அதுதான் நிதித்தியாசனம். இந்த பாடத்திட்டம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள் 3 வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குது. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். சிரவணம் என்பது கேட்டல், மனனம் என்பது கேட்டவற்றை சிந்தித்து தெளிவடைதல். நிதித்தியாசனம் என்பது அந்த தெளிவடைந்த விஷயத்திலே நிலையாக நிற்பது. அப்ப நான் ஒரு சாதாரண கலைக்கூத்தாடி என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த பையன் தன்னை இளவரசன் என்று தெரிந்து கொண்டவுடன் அவன் எப்படி அந்த இளவரச தன்மையிலே நிலையாக நிற்கின்றானோ, அதுபோல இங்கு நான் இந்த ஆன்மவியல் பாடத்தை படித்துவிட்டு நான் சாட்சாத் அந்த பிரம்மம் என்பதை தெரிந்து கொண்டவுடனே நான் அந்த பிரம்மம் என்பதில் எவ்வளவு திடமாக நிற்கின்றேனோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த பிரம்மத்தன்மை மேலோங்கி விடும். அப்ப என்னுடைய அந்த அறிவு பிரகாசிக்க தொடங்கும். அப்பொழுதுதான் அந்த அறிவு பிரகாசிக்க தொடங்கும். அப்பொழுது மட்டும்தான் என்னுடைய உண்மைத்தன்மை வெளிப்படும். இல்லாம நம்ம சும்மா ஒரு பரோட்ச ஞானமா கேட்டதை மட்டும் காதுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாதுன்னு உள் மனசுல சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்றுமே அந்த ஆன்ம ஞானத்தை அடைய முடியாது. அந்த அறிவாக மாற முடியாது. அப்புறம் எங்கிருந்து அந்த அறிவு பிரகாசிக்கும்? அப்புறம் எங்கிருந்து ஆன்ம அனுபவம் உண்டாகும்? ஆன்ம அனுபூதிங்கிறது எப்படி நமக்கு அனுபவம் ஆகும்? அப்ப நம்ம பண்ற தவறு இதுதான். இதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம எந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த தவறை நம்ம புரிந்து கொண்டு இங்க சாஸ்திரம் பொய் சொல்லாது. அது எல்லாம் உண்மையை வெட்ட வெளிச்சமா சொல்லுது. இவ்வளவு விளக்கமா சொல்லுது. எங்கெங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ அத்தனை சந்தேகத்தையும் உடைக்குது. அப்ப இவ்வளவு புரிதலை கொடுத்து விட்டு நம்மள நீ அந்த அறிவாத்தான் இருக்கிற, நீ தான் அந்த பிரம்மம் என்று சொல்லும் போது நம்மால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அதற்கு மிகப்பெரிய தடை நம்முடைய மனதுதான். ஏன் நம்முடைய மனது தடையாக இருக்கின்றது என்றால் ஏற்கனவே நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள். எப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்ம ஏற்றி வச்சிட்டு இருக்கிறோம்? நமக்கு வேறாக இறைவன் இருக்கின்றான், அந்த இறைவன் தலைவன், நான் தாசன் என்ற ஒரு ஆழமான எண்ணம். அப்ப அந்த ஆழமான எண்ணம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை என்றென்றைக்கும் அடிமையாகவே வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. நானே அந்த தலைவன் என்பதாக மாற அனுமதிக்க மாட்டேங்குது. அப்ப இந்த நிலைப்பாடுதான் உலகியல் வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் மிகப்பெரிய தடையாக நமக்கு இருக்கின்றது. அப்ப இந்த தடையிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால், நீங்க உலகியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வேண்டும் என்றால், நான் அந்த மிகப்பெரிய கோடீஸ்வரன் தான் என்று நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். நீங்க வாழுகின்ற வாழ்க்கையிலேயே நீங்க ஒவ்வொன்றையும் அதுவாதான் நான் இருக்கிறேன், அந்த ஆனந்தமா இருக்கிறேன், நான் அரண்மனையில் தான் உட்கார்ந்து இருக்கிறேன், நான் நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன், நான் நல்ல ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னு நீங்க எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தானாவே வந்துகிட்டே இருக்கும். உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது பிரபஞ்ச ஈர்ப்பு விதி. ஏன்னா இந்த பிரபஞ்சமாகவே நீங்க தான் இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாதனால நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லை, அதெல்லாம் நமக்கு நடக்காது, அதெல்லாம் ஆகாது, அது நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காத விஷயம் அப்படிங்கிற மைண்ட்ல போய் ரொம்ப ஆழமா இறங்கிட்டீங்கன்னா நீங்க எதிலையுமே வெற்றி பெற முடியாது. அப்ப இந்த உலகியல் வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவதற்கும் அந்த மனம்தான் தடையாக இருக்கிறது. ஆன்மீக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் அந்த மனம்தான் தடையாக இருக்கின்றது. அப்பொழுது அந்த மனதை எப்படி கையாள்வது என்பதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது. அப்ப இந்த உபனிஷத்தெல்லாம் அதை தான் சொல்லி இதற்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லி கொடுக்கிறது தான் இந்த ஓம்கார மந்திரம். இதுக்குதான் இவ்வளவு தூரம் நான் சுத்தி வரேன். ஏன் இவ்வளவு தூரம் சுத்தி வந்தேன்னா உங்களுக்கு அந்த ஓம்காரம்ங்கிறது அவர் ஒரு இலக்காரமா இருக்குது. அந்த ஓம்காரம்ங்கிற ஒரு விஷயம் தான் இந்த பிரபஞ்சமாவே இருக்குது. நீங்க அந்த ஓம்காரத்தை மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் அந்த யூனிவர்சலா மாறிடுவீங்க. அந்த யூனிவர்சலே நீங்க தான், அவ்வளவுதான். அந்த யூனிவர்சலா நீங்க மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ள நீங்க வந்துருவீங்க. அப்ப உங்களுடைய மைண்ட் எதை ஆசைப்படுதோ அது உங்களை தேடி தானா வரும். எப்படி வரும், எந்த மாதிரி வரும்லாம் கேள்வி கேட்க கூடாது. அது வரும். ஆனா அது எப்படிங்க, எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் போய் 10 கோடி எங்கீங்க அடைகிறதுன்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. நான் 10 கோடி அடைவேன் நினைங்க, அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அப்படி நடந்த வெற்றியாளர்கள் தான் நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம். இப்ப அம்பானி சாதாரண பெட்ரோல் பம்ப் பாய். அம்பானி பெட்ரோல் பங்க்ல வர்ற வண்டிகளுக்கெல்லாம் பெட்ரோல் ஊத்திக்கிட்டு இருந்தான். அந்த மாதிரி ஒரு கூலி தொழிலாளி. நான் சொல்றது அவங்க அப்பா தாத்தா அம்பானி. இப்ப பேரெல்லாம் வந்துட்டானுங்க. அப்ப தாத்தா அம்பானி ஒரு பெட்ரோல் பம்ப் பாயா இருந்துட்டு இருந்தாரு. அப்ப அவர் யோசிச்சு பார்த்தாரு, என்னடா இவ்வளவு பெட்ரோல் டேங்கா இறங்குது, இப்படி லட்ச லட்சமா சேல்ஸ் ஆகுது, நான் ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் என்னைக்கு இந்த பெட்ரோல் பங்குக்கு முதலாளி ஆகிறது? அப்ப நான் ஒரு பெட்ரோல் நிறுவனத்துக்கு முதலாளி ஆகணும்.
நான் பெட்ரோல் நிறுவனத்தை நானே பெட்ரோல் தயாரிக்கக்கூடிய கம்பெனி ஆரம்பிக்கணும். பெட்ரோல் எடுக்கிற நிறுவனத்த நான் ஆரம்பிக்கணும்னு அவன் ஒரு முடிவு பண்றான். அன்னைக்கு முடிவு பண்றான். அவன் தன்னுடைய வாழ்நாள்ல மிகப்பெரிய ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு ஒரு தொழிலதிபரா மாறிட்டான். அப்ப இன்னைக்கு அம்பானின்னா இன்னைக்கு உலகம் பூரா தெரியுதா இல்லையா? அப்ப அந்த தாத்தா அம்பானி ஒரு சாதாரண பெட்ரோல் பம்ப் பாயா இருந்து இன்னைக்கு அவங்க 2 பசங்களும் மிகப்பெரிய அம்பானிகளா இருக்காங்க அப்படின்னா, அனில் அம்பானியா இன்னொருத்தர் 2 அம்பானிங்க இருக்காங்க. இவங்க பணக்காரங்க ஆகல. அந்த தாத்தா அம்பானி தான் பணக்காரன் ஆனாரு. அவர் மூலமா இவங்கெல்லாம் அந்த பணத்த வச்சு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த பணத்த மேலும் மேலும் பெருக்குற வழிமுறைகள இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக அந்த அம்பானி என்ன ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்தான்னா, நான் இந்த பெட்ரோலியம் கார்ப்பரேஷனுக்கு அதிபர் ஆகணும். நான் தான் முதலாளி ஆகணும்னு நெனைச்சான். அத சாதிச்சானா இல்லையா? அவன் வந்து எப்படிங்க என்னால சாதிக்க முடியும்? நானே ஒரு பெட்ரோல் பம்ப் பாயி. நான் எப்படிங்க பெட்ரோல் நிறுவனத்துக்கே தலைவனாக முடியும்னு நெனைச்சிருந்தான்னா, அவன் வாயிருக்கவே முடியாது. அப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது, நீங்க எதுவாக நினைக்கிறாயோ, அதுவாகவே ஆகின்றாய்ங்கிறத ஆணித்தரமா சுட்டிக்காட்டுது. ஆனால் நான் நினைப்பதற்கு தயாராக இல்லை. எனக்கு அதன் மீது நம்பிக்கை இல்ல. அப்ப அந்த நம்பிக்கை இல்லாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில உலகியலிலும் வெற்றி பெற முடியாது, ஆன்மீகத்திலும் வெற்றி பெற முடியாது என்று மீண்டும், மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். அப்ப இந்த ஓம்கார மந்திரத்த வந்து நம்ம சொல்றதுல அவ்வளவு ஒரு லேசினஸ். அத யாருங்க உட்கார்ந்து சொல்லிட்டு இருப்பா? ஓம் ஓம்ன்னு கத்துறதுனால என்னங்க ஆயிட போகுது? அப்படின்னு ஒரு இளக்காரம், அந்த ஓம்ங்கிற மந்திரத்தினுடைய மகத்துவம் தெரியாத காரணம். அந்த ஓம் மந்திரத்தினுடைய மகத்துவம் பூரா யோக சூத்திரம் அருமையா பேசுது. அவ்வளவு எவ்வளவு பெரிய அற்புதமான மந்திரம் அது. எப்படி அந்த மந்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது? ரிஷிகள் ஏன் அந்த மந்திரத்த சொல்றாங்க? அப்படிங்கிறத பத்தி அவ்வளவு தூரம் சொல்லுது. அப்ப ஒவ்வொரு உபநிஷத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல ஓம்காரம் இல்லாம இருக்கவே இருக்காது. இப்ப இந்த முண்டக உபநிஷத்துல ஓம்காரம் வந்துருச்சு பாருங்க. பிரணவோ தனுஹோ சரோ ஹ்யாத்மா பிரம்மஹ தல்லட்சமுச்சதே அப்ரம்மத்னே வேதவ்யம் சரவத் தன்மயோ பவேத். அந்த ஓம்கார மந்திரமே வில், ஆன்மா அம்பு. ஆன்மா அம்புன்னா இந்த இடத்துல ஜீவன் அம்பு, இறைவனே இலக்கு என்று சொல்லப்படுகிறது. அம்பை எய்பவன் அலைப்பாயாத மனத்திறனாக இருக்க வேண்டும். அம்பை போல் அந்த இலக்கு மயமாக ஆக வேண்டும் என்று இந்த மந்திரம் சொல்லுது. அப்போ ஒரு வில்லை நீங்க எடுத்து இயக்கணும்னா, அந்த வில் தான் ஓம்காரம். அப்ப அந்த ஓம்காரத்தை நீங்க கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஓம்காரத்தினுடைய இலக்கு எதுவாக இருக்கும்? இறைவனாகத்தான் இருக்கும். அதனால தான் அந்த ஓம்காரத்த புடிச்சுக்கங்க, ஓம்காரத்த புடிச்சுக்கன்னு ரொம்ப எளிமையான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். அந்த ஓம்காரத்த கூட நீங்க ஜபிக்க வேண்டாம். வாய விட்டு ஓம் ஓம்ன்னு கத்த வேண்டாம். 2 ஓமுக்கு இடையில இருக்கிற சைலன்ஸ கவனிச்சாலே நீங்க அந்த ஓம்காரத்துக்குள்ள போயிடுவீங்க. அது உங்கள அந்த சைலன்ஸ்குள்ள கொண்டு போய் அந்த இறைவனுடைய அனுபவத்த காட்டிக் குடுக்கும். அது என்ன காட்டிக் குடுக்கும்? உங்கள காட்டிக் குடுக்கும். இறைவன் எங்கேயோலாம் இல்ல. நீங்களே இறைவனா இருக்கீங்கங்கிறது உங்களுக்குள்ள அந்த அனுபூதி நிலை உண்டாகும். அது எப்படி உண்டாகும்னா, நம்பிக்கையினுடைய அடிப்படையில தான் உண்டாகும். நான் பணக்காரன் ஆவனா அப்படின்னு சந்தேகப்பட்டே இருந்தா பணக்காரன் ஆக மாட்டீங்க. பணக்காரன் ஆவேங்கிற நம்பிக்கை வச்சா தானே பணக்காரன் ஆவீங்க. அது மாரி நான் தான் அந்த பிரம்மம் என்ற நம்பிக்கை வைத்தால் தான் பிரம்மம் ஆவீங்க. நான் பிரம்மம்ங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லைங்க. நான் சும்மா சாதாரணமா போய் இருக்கிறேன்னு நெனச்சீங்கன்னா, அப்படியே தான் இருக்கணும். அதனால இந்த பாடத்திட்டங்கள் பயன் கொடுக்காம போயிடும். அப்ப இந்த இடத்துல என்ன புரிந்து கொள்ளணும்னா, மகாபாரதத்திலே துரோணாச்சாரியார் கௌரவர்களுக்கும், பாண்டவர்களுக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுத்து, அதன் பிறகு சோதனையை வைத்தே அதை முடிவு செய்கின்றார். யார் சிறந்த வீரன்? யார் வில் வித்தையில் மிக சிறந்த வீரன் என்று முடிவு செய்கின்றார். அப்படி முடிவு செய்யும்போது அது எப்படி அவர் முடிவு செய்கிறார்? ஒரு மரத்தில் அமர்ந்துள்ள பறவையை சரியாக அடிக்க வேண்டும். ஒரு மரத்து மேல ஒரு பறவை இருக்குதுப்பா. அந்த பறவையை சரியாக அடிக்க வேண்டும் என்று ஒரு இலக்கை கொடுக்கிறார். அப்புறம் ஒவ்வொருத்தரா கூப்பிடுறார். வாங்க ஒவ்வொருத்தரா வந்து அந்த மரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பறவையை சரியா அடிங்க அப்படின்னு சொல்றார். அப்ப ஒவ்வொருவர் வந்து அப்படியே தனித்தனியா நின்னு அந்த குறி பார்த்து அந்த அடிக்க வராங்க. அப்ப உடனே துரோணாச்சாரியார் கேட்கிறாரு. சரிப்பா அந்த மரத்த பாத்தியா? மரத்து மேல பறவை இருக்குதா? நீ என்னத்த பாக்குற சொல்லு. குறி பார்த்த பிறகு என்ன காண்கிறாய்? அப்படின்னு துரோணர் கேட்கிறாரு. ஒருத்தன் சொல்றான், மரம் தெரிகிறது. மரத்தின் கிளை தெரிகிறது. கிளையில் உள்ள பழங்கள் தெரிகிறது. அதன் அருகில் அமர்ந்துள்ள பறவை தெரிகிறது என்று சொல்கிறான். அப்ப உடனே இன்னொருத்தன் சொல்றான், மரத்தின் கிளையும், பழமும், பறவையும் தெரிகிறது என்று சொல்கிறான். அப்ப இந்த மாதிரி இத்தனை பேர் விதவிதமா வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொல்றப்போ அவர் என்ன சொல்றாரு? நீ அம்பே விட வேண்டாம் நகர்ந்துக்கோ, நீ அம்பே விட வேண்டாம் நகர்ந்துக்கோன்னு தள்ளி விட்டுட்டே இருக்காரு. ஏன்னா, அவனுக்கு வந்து அந்த இலக்கு தெரியல. மரம் தெரியுது, பழம் தெரியுது, இலை தெரியுது, கிளை தெரியுது. ஆனா எத அடிக்கணுமோ அந்த இலக்கு தெரியல. அப்ப இந்த குருநாதர் என்ன சொல்றாரு? அந்த
துரோணாச்சாரியார் அர்ஜுனனை அழைக்கிறார். அர்ஜுனா நீ வா அப்படிங்கிறாரு. நீ எங்க அந்த குறி வச்சு அடி அப்படின்னு உடனே அர்ஜுனன் சொல்றான், எனக்கு அந்த பறவையின் கண் மட்டும் தான் தெரிகிறது அப்படிங்கிறான். அப்போ உடனே துரோணாச்சாரியர் என்ன சொல்றாரு, இலக்கை நோக்கி விடு அம்பை அப்படிங்கிறாரு. அப்ப உடனே அவன் இலக்கை நோக்கி அம்பை விட்ட அடுத்த வினாடி அந்த பறவை அங்கிருந்து கீழே விழுவுது. காரணம் என்ன? அத்தனை வில்வித்தைக்காரர்களும் எல்லோரும் வில்வித்தை படித்தார்கள் அந்த துரோணாச்சாரியர் இடத்துல. ஆனா அத்தனை பேரும் வில்வித்தை படித்தாலும் அவருடைய மனசு எப்படி இருக்குது? அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது. எப்படிப்பட்ட அலைப்பாயிருது? பறவையை பார்க்குது, கிளைய பார்க்குது, அந்த இதை பார்க்குது, செடியை பார்க்குது, அந்த இலையை பார்க்குது, பழத்தை பார்க்குது. ஆனா அத்தனையும் பார்க்குதே தவிர அந்த இலக்கை மட்டும் பார்க்க தயாராக இல்லவே இல்லை. இப்ப அதைத்தான் நான் இங்க சுட்டி காட்டுறேன். இப்ப இந்த பாடத்திட்டத்துல வருகின்றவருடைய இலக்கு என்ன? நான் அதுவாகவே ஆக வேண்டும். நானே அந்த பிரம்மம், நானே சாட்சாத் அந்த இறைவன். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? பேரறிவாளன். அப்ப நானும் அப்படிப்பட்ட ஒரு பேரறிவாளன். அப்ப அந்த பேரறிவாளனுடைய இறைவனுடைய தன்மை என்ன? எல்லையற்ற இந்த பிரபஞ்சமாகவே அவனே இருக்கின்றான் என்றால், அப்ப இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற பொன்னும் பொருளும் வைர வைடூரியங்களும் எல்லா விஷயங்களும் நாம் படைத்துக் கொண்ட இந்த பணம் முதல் கொண்டு அத்தனையும் அடங்கி இருக்குது. அப்படிங்கும்போது நான் அந்த இறைவனாகவே மாறும்போது எனக்குள்ள எத்தனையும் வந்துடுமா வராதா? அப்ப நம்ம வாழ்வதற்கான தேவையா இங்க ஒரு பெரிய விஷயம். நாம என்ன பண்றோம்? இவ்வளவு பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிச்சைக்காரத்தனமா ஒரு 10,000 கிடைக்காதா 5,000 கிடைக்காதான்ட்டு நம்ம திருப்பி வெளி உலகத்துக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோமே தவிர, அந்த அறிவாக நான் மாறிவிட்டால், நான் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விட்டால் அத்தனையும் என்னை தேடி வரும் என்ற நம்பிக்கையின்மை தான் இங்க பிரச்சனையாக இருக்கிறது. அப்ப யாருக்கு அந்த நம்பிக்கை உண்டாகின்றதோ அவர்கள் தான் வெற்றி பெறுகின்றார்கள், வெற்றியாளர்களாக மாறுகின்றார்கள். அர்ஜுனன் மாதிரி ஒரு இலக்கில கண்ணு மட்டும் தான் தெரியுது என்று அவன் கண்ணை மட்டும் பார்த்து அந்த அம்பை எய்த உடனே அந்த பறவை அடிபட்டு கீழே விழுவது போல ஜீவனை அம்பாக வைத்துக் கொண்டு அந்த இறைவன் மீது அம்பு எய்ய வேண்டும். நான் தான் அந்த இறைவனை அடைய வேண்டுவதற்கான சரியான இலக்கு. அப்ப என்னுடைய மனம்தான் அந்த இறைவனை அடைவதற்கான சரியான இலக்கு என்று தெரிந்து கொண்டு அந்த மனதை இறைவனை நோக்கி திருப்பி விடுகின்ற பொழுது அது தானாகவே இறைவனை நோக்கி பாய்ந்து அந்த இலக்கை அடைந்து விடுகின்றது. அதுதான் இந்த மந்திரத்துடைய முக்கிய பொருளாக இங்கு பார்க்கப்படுகின்றது. அப்ப இந்த இறைவனை அடைவது எப்படி அப்படிங்கிறத சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அந்த வில் என்பது ஓங்கார மந்திரம், அந்த நான் என்பது மனம், அந்த அம்பு என்பது அந்த மனதை உள்ளடக்கிய இந்த உடல், அப்புறம் அந்த இலக்கு என்பது இறைவன். அப்ப இந்த 4 விஷயங்களை நம்ம இங்க ஆழமாக வைத்துக்கொண்டு நம்முடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஓங்கார மந்திரத்தை நாம வில்லாக வைத்துக்கொண்டு நாம் அந்த அம்பை செலுத்தினோம் என்றால், எதன் மூலமாக? அந்த மனதின் மூலமாக செலுத்தினோம் என்றால் அந்த இலக்காகிய இறைவனை நாம் அடைந்து விட முடியும். அப்ப இந்த மாதிரி இந்த பாடத்திட்டத்துல இந்த அம்பு எய்வதை பற்றி பார்த்தோம். இப்ப இந்த அம்பு எய்றதுல இது எப்படி நம்ம முறையா எய்யணும், அது எப்படி மனதை அலைப்பாயிர மனதை சரிப்படுத்தணும், அதற்கு அம்பு எப்படி கூறியதாக இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இதுல இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த மந்திரம், அதாவது இந்த 2வது பகுதியில 2வது அத்தியாயத்திலே 4வது மந்திரத்துல இன்னும் கொஞ்சம் விவரங்களை நம்ம பார்க்கலாம். அது இன்றைய வகுப்புல நேரம் கருதி இதோடு நிறைவு செய்கிறேன். நாளை வகுப்புல இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அப்ப நீங்க இங்க எதை அடைய வேண்டும் என்ற இலக்கை நோக்கி வருகின்றீர்களோ அந்த இலக்கில திடமாக இருக்க வேண்டும் என்பதை கூறி இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.